இப்ப லேட்டஸ்டா மோகன்லால் நடிச்ச எம்புரான் படம் ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பி ஓடிட்டு இருந்தது இல்ல. சரி, அந்த படத்தை பார்க்கலாம்னு நானும் ஒரு 20 நிமிஷம் பார்த்தேன். எனக்கு தலகால் புரியல, ஒண்ணுமே புரியல. லூசிஃபர் படம் ஏற்கனவே பார்த்தாப்புல நான் நினைப்பிலேயே அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன். அப்புறம் தான் ஏன்டா அந்த 20 மினிட்ஸ் தெரியலன்னா, லூசிஃபர் படத்தை, அவ்வளவு அற்புதமான ஒரு படத்தை எப்படியோ நான் பார்க்காம விட்டுட்டேன் பல வருஷமா. இப்போ எம்புரான் பார்க்கணும்னா லூசிஃபர் பார்த்தாதான் கதை புரியும். அதுக்காக லூசிஃபரை பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்ததும் என்னால பேசாம இருக்க முடியல. எம்புரானை தான் பேசணும்னு பிளான். ஆனா புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் லூசிஃபர் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்த இந்த லூசிஃபரை இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால சரி இதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம், எம்புரானை அடுத்து ரெக்கார்ட் பண்ணுவோம்னு முடிவு பண்ணி லூசிஃபரை இப்போ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒருத்தான பல விஷயங்களை இந்த படத்துல நமக்கு காட்டுவாங்க. மீடியாவோட அரசியலோட முகத்திரையை கிழிச்சு எறிவாங்க. அப்படி என்ன ஏது இருக்குங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட அரசியல்ல பொறுத்தளவுல ஒரு அரசியல் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்டிங், தேர்தலுக்கான செலவு பணம், அதுல 100% அடையாளம் தெரியாத ஏதோ ஒரு ரகசிய கணக்குல இருந்து வர்றதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுதான். இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள், கார்ப்பரேட் கம்பெனிகளோட கான்ட்ராக்டர்கள் இவங்கெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு பணத்தை கொட்டி கொடுப்பதற்கான காரணம் சும்மா இந்தியா நல்லா இருக்கணும், கட்சிகள் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தினால இல்ல. பதிலுக்கு கைமாறா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கான்ட்ராக்ட் நிறைய கிடைக்கும், நிறைய லைசன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மறைமுகமா என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த விதமான கொடூர குற்றங்களை வேணாலும் செய்யலாம். அவங்கள அந்த கட்சி ஒண்ணும் செய்யாது. எலெக்ஷனுக்கு ஃபண்டிங் பண்ணா என்ன குற்றம் வேணாலும் பண்ணிக்கலாங்கிற லைசன்ஸ் வாங்கிக்கிறாப்ல. கடந்த 10 ஆண்டுகளா இந்த ரியல் எஸ்டேட் காரங்க, கார்ப்பரேட் கான்ட்ராக்டர்ஸ் இவங்க கிட்ட இருந்தா ஃபண்டிங் வந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்போ புதுசா ட்ரக் மாஃபியா, போதைப் பொருட்களை வச்சு வியாபாரம் பண்றவங்க அரசியல் கட்சிகளுக்கு ஃபண்டிங் பண்ணணும் உள்ள வராங்க. சொல்ல போனா ஒட்டுமொத்த உலக அரசியலையுமே அவங்க தான் தீர்மானிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலேயே இன்டர்போல் ஹெட் ஆபீஸ் பிரான்ஸ் நாட்டுல இருக்குது. இன்டர்போல்னா என்னன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு நாட்டுல இருந்து குற்றம் பண்ணி வேற ஒரு நாட்டுக்கு ஓடி போறது, இன்னொரு நாட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி ஆட்களை தேடி பிடிக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதோட ஹெட் ஆபீஸ்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்டர்போல் ஆபீசர் குறைசி ஆப்ராம் பத்திய ஒரு நியூஸை படிச்சுட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்கிறார். குறைஷி ஆப்ராம் அவரோட பேக் சைடுல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ மட்டும் தான் அவரால் பார்க்க முடியுது. இன்னும் முகத்தை யாரும் பார்த்தது இல்ல. தங்கத்தை, வைரத்தை கடத்தி அதன் மூலமா பல கோடி ரூபாய்களை சேர்த்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர். யாருக்கோ ஒரு சிக்யூர் லைன்ல கால் பண்ணி குறைஷி ஆப்ராம் பத்தியது இது, கேர்ஃபுல் அப்படின்னு அப்டேட் கொடுக்கிறார். அப்புறம் இந்தியாவில் பார்த்தா கேரள நாட்டோட, கேரள மாநிலத்தோட முதலமைச்சர் இறந்துட்டார் போல தெரியுது. அவருக்கு இறுதிச் சடங்கெல்லாம் நடக்கிறதுக்காக கோடான கோடி மக்கள் கூடி இருக்கிறாங்க. பொதுவா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் இறக்கும்போது எதிர்கட்சி மேல ஒரு கோபம், மக்களோட கோபம் இயல்பாவே திரும்பும். அந்த மாதிரி தான் இந்த தடவையும் திரும்புது. எதிர்கட்சி தலைவரோட ஹாஸ்பிட்டல் ஒன்ன கல்ல விட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. விட்டா மொத்த ஹாஸ்பிட்டலையுமே கொளுத்திடுவாங்க போல தெரியுது. இந்த கலவரத்தை முன்னின்று நடத்துறது யாருன்னு பார்த்தா இதோ இவர் தான். தலையில ரொம்ப காஸ்ட்லியான கிளிப்பை மாட்டியிருக்கிறார், டோப்பாவை மாட்டியிருக்கிற போல தெரியுது. கிட்டத்தட்ட 75-80,000 செலவு பண்ணியிருக்காரு போல. அதுல கிளிப்பு பிடிங்கிச்சான், பார்த்துட்டு இருக்கிறார். பக்கத்துல அவரே எடுபடி, அவருக்கு ஒரு எடுபடி இருப்பான். அந்த தாடிக்கார எடுபடிக்கு மயில் வாகனம்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சீரியல்ல நடிக்கக்கூடிய ஒரு பொண்ணோட போட்டோ அமைச்சு இந்த பொண்ணு தான் வேணும்னு அடம்பிடிக்கிறார். அந்த மயில் வாகனம் ஒரு 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி போல தெரியுது. நேரங்கட்ட நேரத்துல கூட இந்த மாதிரி யாராவது கிடைக்குமான்னு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான் போல. அதே சமயம் இந்த எடுபடிக்கு கால் வருது. யாருகிட்ட இருந்து? வர்மா கிட்ட இருந்து. இப்போ ஒருத்தவர் இறந்து போனார்ல ஆளுங்கட்சியில முதலமைச்சர், அவருக்கு அடுத்த 2ஆம் கட்ட அரசியல்வாதி. பெரிய கல்ல வச்சு அடிக்கிற போறாங்க, சின்ன சின்ன கல்ல வச்சு அடிக்க சொல்லி என்ன அப்படின்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறார். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாங்கிறாப்ல எடுபடி. நீயும் உள்ள போய் களத்துல இறங்கடா, அப்பப்போ மீடியா முன்னாடி உன் முகத்தை காட்டுடா, அப்பதான்டா நாளை பின்ன சீட்டு போடும்போது, சீட்டு கொடுக்கும்போது உனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. அதெல்லாம் முடியாது, வேணாம் தலைவரே, 80,000 செலவு பண்ணி டோப்பா மாட்டிருக்கிறேன், உள்ள போனா எல்லாம் புடிங்கிடும். அப்புறம் நமக்கு ஆதரவா இருக்கிற டிவி சேனல் உட்பட எல்லா சேனல்லையும் என் சொட்டத்துல தான் தெரிய ஆரம்பிக்கும், எதுக்கு வம்பு நான் உள்ள போலேங்கிறார். அதே சமயம் எதிர்கட்சி தலைவர் பதறிக்கிட்டே போன்ல பேசிட்டு இருக்கிறார். தன்னோட பொண்ணு பேர்ல அவர் வாங்கி இருக்கிற ஒரே சொத்துனா இந்த ஹாஸ்பிட்டல் தான் போல. அதுல இவங்க கல்லவிட்டு ஏறியதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு கோவம். போன்ல ஏன்டா இந்த மாதிரி ஒரு இறந்து போனவரை வச்சு அரசியல் பண்றீங்கன்னு கேவலமா திட்டிவிட்டு மீடியா கிட்ட வரும்போது இந்த மாதிரி ஒரு சாவலை யாரும் அரசியல் பண்ண மாட்டாங்க, என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சீனை போட்டு இந்த பக்கத்துல வந்ததும் மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறார். என் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் பசங்களை அனுப்பிச்சு விட்டுருவேன், பதிலுக்கு எங்களுக்கு செய்ய தெரியுங்கிறாப்ல எதிர்கட்சி தலைவர் மிரட்டுறாரு. அப்படி ஏதாவது செஞ்சேன்னா உன் பேர்ல இருக்கிற பழைய கேஸ் எல்லாத்தையும் தூசி தட்டி வெளியில எடுக்க வேண்டி இருக்கும்னு இவர் மிரட்டுறாரு. சரியா ஏதாவது பண்ணி அந்த கலவரத்தை நிப்பாட்டியா, அடிச்சது போதுமையான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாப்ல எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவரோட கொடும்பாவி எல்லாம் எரிக்கப்படுது. இவங்க தான் இப்ப கலவரத்தையே லைட்டா உருவாக்குறாங்க, கல்ல விட்டு எரிங்கிறாங்க, சின்ன கல்லா விட்டு எரிங்கிறாங்க. அதே சமயம் இந்த கலவரத்தெல்லாம் நம்ம மயில் வாகனம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எப்போ மேலிடத்துல இருந்து அவருக்கு உத்தரவு வருதோ அங்க இருக்கிற மக்களா கடந்து போங்க அப்படின்னு சீனை போட்டு கடந்து போக சொல்றார். அடுத்து லத்தி சார்ஜ் நடக்க போகுது, அடிக்க போறாங்க, 4 பேருக்கு மண்டை உடைய போகுது, இது எல்லாமே நம்ம எடுபடிக்கு தெரியும். தெரிஞ்சுமே இதுதான் அரசியல் சொல்லிட்டு ஹாயா பாட்டு போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்திய தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விட்டப்பட்டு அந்த முதலமைச்சர் இறந்து போனார்ல, அவருக்கு வேண்டிய எல்லா மரியாதையும் கொடுக்கப்பட்டு விட்டது. அடுத்து கோவர்தன் ஒருத்தவரை காட்டுறாங்க. இவர் யாருன்னா ஒரு பத்திரிகைக்காரர் தான். ஆனா சுயம்பு மாதிரி
தனி ஒருவனா தனக்கு தெரிந்த விஷயங்களை மக்களுக்கு மத்தியில யூடியூப்ல லைவ்ல வந்து பேசிட்டு போவார். எந்த கட்சியும் பாரபட்சமெல்லாம் பார்க்காம எல்லா கட்சி இருக்க ஆட்களையுமே அவங்க பண்ற தப்புகளை சுட்டி காட்டுறவர். லைவ்ல போய் எல்லாரையும் திட்டிட்டு இருக்கிறார். இப்ப இறந்து போனவர் ஒன்னும் காமராஜர் கிடையாது, ஒரு சராசரி அரசியல்வாதி அவ்வளவுதாங்கிறாப்ல பேசுறார். அதுக்கு தான் கமெண்ட்ல சில பேர் திட்டுவாங்க. அப்படி என்னையா நான் பெருசா பேசி விட்டுட்டேன், அவர் இருந்த வரைக்கும் சரி பரவாயில்ல விடு, ஏதோ நாடு பரவாயில்லாம இருந்துச்சு, இப்ப அவருக்கு பிறகு அந்த சீட்ல யாரு வந்து உட்கார போறாங்களோ, என்ன கூத்து பண்ண போறாங்களோ அப்படின்னு வருத்தப்படுறார். அடுத்து அந்த சீட்ல உட்காருவதற்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குன்னு அவர் தான் அறிமுகப்படுத்தி சொல்றார். ஒரு ஆள்னு எடுத்துக்கிட்டா அவரோட பொண்ணு, இதோ இவங்க தான் அப்பாவோட பாடியை வச்சிருக்கிற இடத்துக்கு வந்து அவங்களோட ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி புருஷன் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு பாவம். ரெண்டாவதா பாபிங்கிற ஒருத்தரை கட்டிக்கிட்டு இருக்காப்ல இந்த அம்மா. பக்கத்துல இருக்கிற பொண்ணு கூட புருஷனுக்கு பிறந்த குழந்தை தான். ரெண்டாவது புருஷன் பாபிக்கு பிறந்த குழந்தை இல்லது, ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கிறா. உங்க தம்பி வந்துருவான்ல, வெளிநாட்டுக்கு படிக்க போனவர் இன்னும் அப்டேட் இல்லையேன்னு கேட்க, இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டேன் வந்துருவான் அப்படிங்கிறாப்ல அவங்க சொல்றாங்க. ஒரு காலம் அவர் வரலன்னா நானே எங்க அப்பனுக்கு கொல்லி வைக்கிறேங்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களே ரொம்ப மோசமானவன் யாருன்னா அந்த அம்மாவோட ரெண்டாவது புருஷன் தான். அவ இப்போ மும்பைல இருக்கிறான், ஒரு பெரிய ரவுடியை பாக்குறதுக்காக வந்திருக்கிறான். ஃபுல்லா குடிசுகளா இருக்கிறதுக்கு மத்தியில ஒரு ஹை கிளாஸ்ல பெரிய லெவல்ல ஒரு பாரு, சரக்கு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்குது. அங்கதான் நம்ம பாபி இருக்கிறாப்ல ரெண்டாவது புருஷன். எதுக்கு உட்கார்ந்துருக்கிற இந்த ரவுடி? இவருக்கு இங்க வந்திருக்கிறாருன்னா கேரளாவுடைய முதலமைச்சர் இப்ப இறந்து விட்டார். அவருக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் நான் உட்கார வைக்க போறேன், என் சொல் பேச தட்டாத ஒருத்தரா தான் நான் உட்கார வைக்க போறேன். பொதுவா எங்க கட்சியோட எலெக்ஷன் செலவுக்கெல்லாம் எம்மண்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் ஃபண்ட் பண்ணுமா, பணம் கொடுக்குமா செலவுக்கெல்லாம். இந்த தடவை அந்த கம்பெனி கிட்ட இருந்து நாங்க பணத்தை வாங்காம புதுசா உங்ககிட்ட இருந்து நாங்க பணத்தை வாங்க போறோம், என்ன சொல்றேன்னு அப்டேட் கேட்கிறாப்ல. அதுக்கு எதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தவரு, நாங்க பண்றது ட்ரக் தொழில், இதையெல்லாம் உங்க கட்சி அலோவ் பண்ணுமா அப்படின்னு விசாரிக்கிறாரு. பண்ணுங்கிறான். சரி வா பாஸ்ட கூட்டு போற, ஆனா அவர் விருப்பம் தான், மீட்டிங் மட்டும் தான் என்னால அரேஞ்ச் பண்ண முடியும்னு மீட்டிங்கு கூட்டு வரார். இங்க பார்த்தா வெளிநாட்டுக்காரன் மொட்டையை போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். இவன் தான் இது எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறான் போல தெரியுது. வந்ததும் அட்வான்ஸா 1000 கோடி ரூபாய், அப்புறம் மாசம் 250 கோடி ரூபாய் வேணுங்கிறான் தேர்தல் செலவுக்கு ஃபண்டிங்கா. பதிலுக்கு இவருக்கு என்னையா கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இவருக்கு கேரளால இவருக்கு சொந்தமான ஒரு பழைய ஃபேக்டரி ஒன்னு இப்ப மூடப்பட்டு கிடக்குது, இந்த ரப்பர் எடுக்கிற ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரிய மறுபடியும் திறந்து உள்ள ரப்பர் தயாரிக்கிறதுக்கு பதிலா போதைப் பொருளை இவங்க தயாரிக்க போறாங்களா, உலகம் முழுக்க இங்க வந்து சப்ளை பண்ண போறாங்களா. சோ அந்த ஃபேக்டரியை திறக்கணும், அதுல ட்ரக்கை உருவாக்குறதுக்கு ஒரு ஃபேக்டரியை போடணும், அங்க இருந்து சப்ளை பண்ணணும். இதுக்கு ஆளுங்கட்சியா இருந்து நீ ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், எங்க தொழில் அமோகமா நடக்கிறதுக்கு உதவி பண்ணணும்னு கேட்கிறாரு. பதிலுக்கு அவனை ஒத்துக்க இவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாப்ல. ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா ஒரு கால் ஏதாவது சொதப்புச்சுன்னா சுட்டு கொண்டு வேணும் மிரட்டவும் செய்யறாரு. அப்புறம் அடுத்த முதலமைச்சரா வேற யாரு வருவான்னு யோசிச்சா இரண்டாம் கட்ட தலைவரான நம்ம வர்மா. எல்லார்கிட்டையும் பேசி 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 கூடயே இருந்து கழுத்து இருக்கிற ஒருத்தர். சான்ஸ் கிடைக்கும் போதுதான் படம் எடுத்து ஆடுவார், அது வரைக்கும் கூடயே இருப்பார். இப்ப கூட பாருங்க, என்ன உங்க தம்பி இன்னும் வந்தாப்புல தெரியல, கொல்லி வைக்கணுமே அப்படின்னு கேட்க, ஏன் நான் கொல்லி வச்சா வேகாதா, நான் வைக்கிறேங்குது அந்த அம்மா. சரின்னு வர்மாவும் ஒத்துக்கிறார். இது போக இறந்து போன முதலமைச்சருக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளையும் உண்டு, அவர் தான் நம்ம லூசிஃபர். இந்த கோவர்தன் தான் மோகன்லாலுக்கு லூசிஃபர்ங்கிற ஒரு பேரை வச்சிருப்பான். மோசமானவன் திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் அப்பா இறந்து போய் பாடி இங்க அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க, பார்க்க போயிட்டு வா, வளர்ப்பு தகப்பன் தானே, பார்க்க போயிட்டு வா அப்படின்னு பாதிரியார் ஒருத்தர் சொல்லி அனுப்ப சரின்னா வரும் கிளம்பி வரார். பெரிய படபலத்தோட போகாம பின்னாடி ஒரு வண்டி மட்டும் வந்தா போதும் அப்படின்ட்டாப்ல. இங்க இருக்கிறது நூத்துக்கணக்கான பேரு, வண்டிகள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 20 வண்டியாவது பின்னாடி வரலாம், ஆனா ஒரு வண்டி போதும்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் இந்த பக்கம் அந்த அம்மா யார் வேணாலும் வந்து பார்த்துட்டு போகட்டும், ஆனா எனக்கு மோகன்லால் மட்டும் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. வர்மாவுக்கும் ஒன்னும் புரியல, பாடியை பார்க்க வர ஒருத்தரை எப்படி நாம வர முடியாம தடுக்க வைக்க முடியும்னு. அப்ப நம்ம மயில்வாகனா மறுபடியும் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்தியாவோட பிரதமரே இறந்து போன முதலமைச்சரோட பாடியை பார்க்கறதுக்காக வருவார். அப்ப நம்ம ரோடெல்லாம் பிளாக் பண்ணுவோம், அப்ப நம்ம மோகன்லால் வர ரோடையும் பிளாக் பண்ணிடலாம், வண்டி இல்லாம அவரால் வர முடியாதே அப்படிங்கிறாப்புல மயில்வாகனா அட்வைஸ் கொடுக்குறாரு, ஐடியா கொடுக்குறாரு. நல்லா இருக்குன்னு வர்மாவும் பண்ண சொல்லியாச்சு. அதே மாதிரி அந்த பக்கத்துல வண்டி வரும், வண்டியை நிப்பாட்டுறாங்க, பிரதமர் வந்துறாரு, இறங்க போறாரு, அதனால எல்லாத்தையும் பிளாக் பண்றோம், வண்டி எல்லாம் போகாதுங்கிறாப்ல. வண்டி தானே போகாது, நடந்து போகலாம்னு சொல்லி இவராட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்க இவரோட எடுபடி ஒருத்தவர் இருப்பார், அவர் அப்படியே கூட வராப்ல. இவங்க இப்படி நடந்து போறத பார்த்துட்டு பொதுமக்கள் கூட்டம் கியூல நின்றுட்டு இருந்தவங்க இறந்த பாடியை பாக்குறதுக்காக அவங்க எல்லாம் எகிரி குதிச்சு இவர் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா விட்டு இருந்தா ஒரே ஒரு வண்டியில வந்துட்டு போயிருக்கலாம். இப்படி உசிப்பி விட்டதுல ஆயிரக்கணக்கான பேரோட படைசூழ வராப்ல, அதுவும் நடந்து வராப்ல ஆயிப்போச்சு. ஒன்னும் பண்ண முடியல யாராலையும். போலீஸ்காரங்க முக்கியமான ஆட்களை மட்டும் முன்னாடி விட்டுட்டு மீதி ஆட்கள் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னதும் அந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மால போய் இறந்து போன தன் வளர்ப்பு தகப்பனோட பாடியை பார்த்துட்டு வணங்கிட்டு வர்றாரு. அப்படி வர்றப்போ நம்ம வர்மா சாரு அடுத்த முதலமைச்சரா நான் தான் இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றாப்ல உத்தரவு கேட்க, முதல் நல்லபடியா அடக்கத்த முடிங்க, மீதியா அப்புறம் பேசிக்கலாம் வர்மா சார்னு சொல்லிட்டு மோகன்லால் அங்கிருந்து கிளம்புறாரு. நல்லபடியா எதிர்ச்சங்கு நடந்து முடிஞ்சு பாடியை உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு பொண்ணு கொல்லி வைக்கிறாங்க. அதுவும் புரட்சிகரமான சிந்தனை அப்படின்லாம்
ஆளுங்கட்சியோட ஆதரவு மீடியா ஒண்ணு எப்ப பார்த்தாலும் கூவிக்கிட்டே இருக்கும். NPTV நினைக்கிறேன் அந்த ஆளுங்கட்சி மீடியாவோட பேரு. அடுத்து நம்ம மோகன்லால் ஒரு அனாதை ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆதரவு இல்லாத பெண்கள் கூட இங்க வரலாம், எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம், எல்லாருக்குமே இலவசம் தான். ஒரு பாட்டிமா எல்லாருக்கும் டீ கொடுத்து விட்டு எப்படி இருக்கே நல்லா இருக்கேன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். அங்க ஒரு நிறமாச கர்ப்பிணி பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. வயசு மேபி ஒரு 17-18 இருக்கலாம். அதுக்குள்ள பிரெக்னண்டா இருக்கிறா. யார் அப்பங்கிறத கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா போல. பரவாயில்ல இங்க இருந்துக்கோன்னு நம்ம மோகன்லால் தான் இங்க தங்க வச்சிருக்கிறார். அங்க இருக்கிற அனாதை பசங்களுக்கு அவர் தான் கதை சொல்லி தூங்கவும் வைப்பார். அந்த பக்கம் அந்த அம்மாவுக்கு டைரி எழுதுற பழக்கம் உண்டு. ஆனா யாராவது வர்றாங்கன்னு தெரிஞ்சா அதை எடுத்து டிராயர்ல ஒளி வச்சிருவாங்க. யாரும் படிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. வர்றது யாருன்னா ரெண்டாவது புருஷன் தான், பாபி தான் வரா. ஏங்க எங்க அப்பா இந்த கேரள மாநிலத்தோட முதலமைச்சர் இறந்து போயிட்டாரு, அவர் பாடியை கூட பாக்குறதுக்கு வர முடியாதா, அப்படி என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு கோவப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் கோவப்படாதமா அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருப்பாரு. அப்படி என்ன வேலை சொல்லுங்கன்னு சொன்னதும், அது ஒண்ணும் இல்ல, உன் பொண்ணுக்கு ஏதோ ஒரு புக்கு வேணும்னு கேட்டா எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொன்னா மும்பை போய் நான் வாங்கிட்டு வரேன் தெரியுமா சீனை போட்டுட்டு இருக்கிறார். அந்த பொண்ணுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க, போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறா. உடனே இவரும் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு போறார். அவ ஒரு டீனேஜ் பொண்ணு. அவளும் இப்போ இந்த 17 முடிஞ்சு 18 வர போறான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கிட்ட நீ கேட்ட புக்குன்னு சொல்லி புக்கை கொடுக்குற. ஓகே தேங்க்யூ மட்டும் அவன் 3 புக்கை வாங்குவா. அவ்வளவுதானா? புக்கை கொஞ்சம் நல்லா ஓபன் பண்ணி பாருன்னு சொன்னதும் உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ பொடி மாதிரி வச்சிருக்காருங்க. இவளுக்கு போதைப் பொருள் பழக்கம் உண்டு. அந்த பழக்கத்தை கத்து கொடுத்ததே இவர் தான் நினைக்கிறேன். அதை இன்னும் தூண்டுறாப்ல, ரொம்ப ஹெவியா இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணுங்கிறாப்ல. உனக்காக இவ்வளவு தேடி தேடி கொண்டு வரேன், ஒரு ஹக்கு கொடுக்க மாட்டியான்னு கேட்டு வாங்கிக்கிறார். இந்த பொண்ணு நெலிஞ்சுக்கிட்டே பக்கத்துல போக அவர் கட்டி பிடிக்கிறேங்கிற பேர்ல அந்த பொண்ணை சீன்றார். அவ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, குட் டச்சுக்கும் பேட் டச்சுக்கும் வித்தியாசம் தெரியாதவ. நல்ல வித்தியாசம் தெரியுது. இருந்தாலும் இப்படி அப்பப்போ போதைப் பொருளை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா, அதனால அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணாம இருக்குது. பத்தாததுக்கு அப்பனே அம்மாவோட ரெண்டாவது புருஷன், ஸ்டெப் ஃபாதர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல அதுக்கு ஒரு இன்னொரு பேர் கிடையாது, அப்பன் தான் கூப்பிட்டாகணும். அவனே இப்படி இருந்தா என்ன பண்றது தெரியாம அந்த பொண்ணு குழம்புறா. அடுத்த முதலமைச்சர் யாருன்னு கட்சியோட கூட்டம். அந்த கூட்டத்துல இந்த ரெண்டாவது புருஷன் ஜம்முன்னு வந்து சென்டர்ல உட்காந்துக்கிறாங்க. வர்மா சார் லிஸ்ட் ரெடியான்னு கேட்டதும் வர்மா லிஸ்ட காட்டுறார். நான் அமைச்சரா முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்க போறேன், எனக்கு பிறகு இவங்க எல்லாம் அமைச்சர்களா பொறுப்பேற்றுக்க போறாங்கன்னு லிஸ்ட கொடுத்தா அந்த லிஸ்ட மொத்தமா கிழிச்சு போடுறாரு. எல்லாருக்கும் ஷாக், என்ன இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாருன்னு. அதுல ஒரே ஒரு நேர்மையான மனுஷன் டப்பனி வந்துருச்சு. யாரியா நீ? இந்த கட்சியோட அடிப்படை தொண்டை கூட நீ கிடையாது, நீ உட்காந்து எங்களெல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற, அவரோட மருமகனா இருந்துட்டு போ, அதுக்காக எங்களை எல்லாம் கேள்வி வைப்பியா அப்படிங்கிறாப்புல திட்டி போடுறாரு. பாரு, இங்க நான் வச்சதான் சட்டம், விருப்பப்படுறவங்க இருங்க, இல்லாதவங்க போயிட்டே இருங்கன்னு சொன்னதும் கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு அந்த நேர்மையான மனுஷன். எப்பவுமே நமக்கு ஃபண்டிங் தரது M&M ஃபண்டிங் இல்லையா? இப்போ நம்ம கிட்ட ஃபண்டு இல்ல, இந்த தேர்தலை சமாளிப்பதற்கான ஃபண்டிங் இல்ல. அதை விட 3 மடங்கு அதிகமா ஃபண்டு கொடுக்குற வேற ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறேன். ஃபண்டிங் இல்லாம செலவு பண்ணாம தேர்தலில் ஜெயிக்க முடியாதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ ஏன் ஃபண்டை வச்சு தான் இந்த தடவை நீங்க எல்லாம் ஜெயிக்க போறீங்க, ஏன் பேச்சை தான் கேட்கணுங்கிறார். அது மட்டும் இல்லாம 4 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க, இன்னும் 1 வருஷம் ஆட்சி பாக்கி இருக்குது. இந்த 1 வருஷம் ஆட்சிக்கு தான் அடுத்த முதலமைச்சர் யாருன்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு வர்மா சார். ஆனா நாம தேர்தல் நடத்துவதற்கு இதுதான் சரியான தருணம். ஏன்னா ஒருத்தவர் இறந்து போயிருக்கிறாரு, ஆதரவு அலை வீசும். இன்னும் 1 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாம தேர்தலை சந்திக்கும் போது இதெல்லாம் மறந்து போயிடும் மக்களுக்கு. அதனால இப்பயே நாம ஆட்சியை கலைச்சு விட்டு தேர்தலை சந்திக்கணும், அப்பதான் அடுத்த 5 வருஷம் ஆட்சி செய்ய முடியும்னு கெத்து காட்டுறாப்ல. சரி, யாருங்க முதலமைச்சர் கேண்டிடேட்னு கேட்டா இறந்து போன முதலமைச்சரோட புள்ள, வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கிறான்ல, இங்க இருக்கிறது அக்கா, அப்ப வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கிறது தம்பி இல்லையா, அந்த தம்பிக்காரனை தான் முதலமைச்சர் ஆக்க போறதா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான் அவன். எல்லாருக்குமே ஷாக். இருந்தாலும் வர்மா கைத்தட்டி அதை வரவேற்கிறாப்புல செய்ய எல்லாரும் வரவேற்கிறாங்க. அடுத்து ஒரு ஸ்விம்மிங் பூல் ஓரமா இருந்துகிட்டு அது சரிப்பட்டு வருமா அப்படின்னு விசாரிக்கிறார். சரிப்பட்டு வருங்கிறாப்புல அந்த ரெண்டாவது புருஷன் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். சரி, ஏதோ நீங்க சொன்னா சரிதான், அந்த பையனை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கூட்டு வருவோம் அப்படின்றாப்ல. ஆனாலும் நம்ம மோகன்லால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவார்னு எனக்கு என்னமோ தோணுது. எதுக்கும் அவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசிடுறது நல்லது. அவர் நம்ம கைக்குள்ள இருந்தாரா கொஞ்சம் வசதியா இருக்குங்கிறாப்ல பேச. சரி ஓகே, கூட்டு விடு, ஒரு நாள் பேசி பார்ப்போம்னு அந்த ரெண்டாவது புருஷன் மோகன்லால் இந்த பக்கம் வர்மா எல்லா பேரும் ஒரு மீட்டிங்காக வந்திருக்காங்க. தன்னோட அப்பா இங்க உட்காந்து எவ்வளவு நல்ல காரியங்களை பண்ணியிருந்தாரு, அந்த இடத்தை இப்படி பொறுப்பு இல்லாதவங்க சுத்தி நிக்கிறாங்களேன்னு பார்த்து இவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். லைட்டா நம்ம வர்மா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த தடவை ஃபண்டிங் பிரச்சனை இருக்கும், நமக்கு நிறைய ஃபண்டிங் தேவைப்படுங்கிறாப்ல ஆரம்பிக்கிறார். இல்லையே, ஒரு காலத்துல நான் இந்த ஃபண்டிங் எல்லாம் பாத்துக்கிட்டேனே, M&M கம்பெனில இருந்து தொடர்ந்து ஃபண்டிங் வந்துகிட்டு தான் இருந்தது, இருக்கிற பணம் இந்த எலெக்ஷனுக்கு போதுமானதாக இருக்குமே, புதுசா ஒரு ஃபண்டிங்காக ஒரு கம்பெனியை பார்க்கணும்னு அவசியம் இல்லையேன்னு மோகன்லால் சொன்னா அதெல்லாம் பழைய கணக்கு, இப்ப பணம் இல்ல அவ்வளவுதான் அப்படிங்கிறாப்ல நம்ம ரெண்டாவது புருஷன் எடுத்து சொல்றாரு. பாபி எடுத்து சொல்றாரு. இப்ப நம்ம பாபி ஒரு கம்பெனியை பிடிச்சிருக்கிறாப்ல, M&M கொடுக்குற பணத்தை விட 3 மடங்கு அதிகமா பணம் கொடுக்குறாங்களா, பணம் இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் இல்லையான்னு விசாரிக்க, அவ்வளவு பணம் கொடுக்குற கம்பெனி யாருப்பா அப்படின்னு கேட்டா மும்பை, கொல்கத்தா ஏதோ ஒரு ஃபாரா மெடிக்கல் கம்பெனியா,
கேட்டான். இந்த 3 வார்த்தையை வச்சே அப்போ நீங்க பணம் வாங்குறது ஒரு ட்ரக் மாஃபியா கிட்டையான்னு கரெக்டா கேட்டுப்படுறாரு நம்ம ஹீரோ. ஆமான்னு வர்மாவும் ஒத்துக்கிறார். அவங்களோட பிசினஸ் தடை இல்லாம நடக்கணுமா, நாம கண்ணை மூடிட்டு இருந்தா போதும், வேற ஒண்ணும் நம்ம கிட்ட இருந்தவங்க பெருசா எதிர்பார்க்கலங்கிறாப்ல. ஆனா தன்னோட இறந்து போன அப்பா ஒரு கால் உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு டெஃபினட்டா அவர் ஒத்துக்கவே மாட்டார். நானும் ஒத்துக்க மாட்டேன், இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு கிளம்பி போறாப்ல. அப்படி கிளம்பி போறவரை சீண்டிவா நம்ம பாபி ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாப்ல மிரட்டி காட்டுறார். முடிஞ்சதா பண்றா போடான்னு திட்டிட்டு போறாரு நம்ம மோகன்லால். அடுத்து பாருங்க, மோகன்லால அடக்கணுங்கிறதுக்காக ஆளுங்கட்சியோட ஆதரவு டிவி ஒன்னு இருக்கும், என்பி டிவின்னு நினைக்கிறேன். அந்த டிவியோட சிஇஓவை கூப்பிட்டு மேட்ச் பார்க்கும்போது பேசுறாரு. உன் கம்பெனிக்கு உன்னோட டிவி சேனலுக்கு கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது இல்லைன்னா அந்த பணம் இல்லைன்னா உன் கம்பெனி திவாலாயிடுங்கிறது எனக்கு தெரியும். நான் உனக்கு அந்த கடன் அடைக்கிறேன், பணம் தர்றேன், ஃபண்டு பண்றேன். பதிலுக்கு நீ எனக்கு லாயலா இருக்கணும். நாங்க யாரை கடிக்க சொன்னாலும் நீங்க கடிக்கணும், யாரை புகழ்ந்து பேச சொன்னாலும் நீங்க பேசணுங்கிறாப்ல ஒரு டீல போடுற. முத வேலையா எனக்கு மோகன்லால் பத்தி ஏதாவது கெட்ட செய்தி இருந்தா வேணும்னு கேக்குறாப்ல. மோகன்லால் ஒன்னும் பெருசா லஞ்சம் வாங்குறது கிடையாது, பெருசா தப்பு பண்றது கிடையாது, அவர் மேல என்ன பெருசா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாரோட தாட்டம். அந்த சிஇஓவும் அப்படிதான் பேசுறாரு, டிவிக்காரரும். இருந்தாலும் அடிக்கடி கோவர்தன் ஒருத்தவன் யூடியூப்ல லைவ்ல வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பார்ல, அந்த தனி ஒருவன் அவனோட வீடியோவை போட்டு காட்டுறார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, முதலமைச்சரோட குடும்பத்தை சேர்ந்த எல்லா பேருமே தப்பு பண்றவங்க, அவங்களுக்கு எதிராக என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு 19 ரூபாய் சொல்லியிருப்பாப்ல. மேபி அந்த கோவர்தன் கிட்ட ஆதாரம் இருக்கலாம். அவங்கிட்ட போனோம்னா மோகன்லால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது ஒண்ணு சிக்குச்சுன்னா அதை வச்சு செஞ்சு விட்டுலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக தன்னோட நிருபர் ஒருத்தவரை அனுப்பிச்சு விடுறாரு அந்த டிவிக்காரர். நிருபர் வராரு, சரக்கு வாங்கி கொடுத்து நல்லபடியா பேசி, நாங்க தனியா ஒரு சேனல் ஆரம்பிக்க போறோம், அந்த சேனல் பேரே வந்து காமன் மேனா, யாருங்க ஃபண்ட் பண்ணுவாங்க அந்த கம்பெனிக்குன்னு கேட்டா பொதுமக்கள் தாங்கிறாப்ல பேசுறாரு. சரி ஓகே வாங்கன்னு கூட்டு போறாப்ல. வீட்டுக்கு போய் ஒரு பெட்டியை திறந்து அதுல இருக்கிற ஃபைல் எல்லாமே இந்த தான் இருக்கு அப்படின்னு காட்டுறாரு. மோகன்லாலுக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் இருக்குன்னு கேட்டா பெருசா என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்ல, ஆனா அந்த 2வது புருஷன் பாபி இருக்கான்ல, அவன் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குன்னு, அவன் ஹவாலா பணம், தப்பான முறையில சம்பாதிச்ச பணம், மிரட்டி சம்பாதிச்ச பணம், ஊழல் பண்ணி சம்பாதிச்ச பணம், அந்த சம்பாதிச்ச பணத்தை வச்சு எங்கெல்லாம் சொத்து வாங்கி போட்டிருக்கான்னு ஏகப்பட்ட விஷயங்களை புட்டு வைக்கிறார். அதெல்லாம் ரெக்கார்டிங்ல இருக்கு, அந்த ஆதாரங்களையும் கொடுக்குறாப்ல. அதெல்லாம் நம்ம நிருபர் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிட்டு டிவிக்காரர்கிட்ட கொண்டு போய் ப்ரூஃபை கொடுக்குறார். பாருங்க பயங்கரமான நியூஸ் கிடைச்சிருக்கு, மோகன்லால் பின்னாடி ஒன்னும் உருப்படியா ஆதாரங்கள் கிடைக்கல, ஆனா அந்த 2வது புருஷன் பாபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு, ஆதாரம் கிடைச்சிருக்கு. இப்பயே நாம நைட்டு ஃபிளாஷ் நியூஸ்ல போட்டு விட்டுலாமான்னு அந்த நிருபர் கேட்க, அதெல்லாம் நான் யோசிச்சு சொல்றேன்ப்பா, இதுதானே ஒரிஜினல் காப்பி, வேற ஒன்னும் காப்பி இல்லையேன்னு விசாரிச்சுக்கிறாரு டிவிக்காரர். ஆமாங்க வேற ஒன்னும் காப்பி இல்லைன்னு சொன்னதும், தங்கமா போச்சு, நீ போயிட்டு நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுறாரு நிருபரை. அடுத்த நொடி இது சம்பந்தமா பாபிக்கு போன் பண்ணி சொல்லிட்டார் போல. பாபி வர்மா கிட்ட சொல்லிட்டார் போல. வர்மா தான் எடுபடியை அனுப்பிச்சு வச்சிருக்கார். எடுபடி வந்து ரோட்ல போய்கிட்டு இருந்த நம்ம கோவர்தனை பிடிச்சு ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில மென்டல்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. ஆடா பாவமே. அதே சமயம் அந்த பக்கத்துல இருந்து அந்த ரவுடி போன் பண்ணி அந்த பழைய ரப்பர் ஃபேக்டரியை ஓபன் பண்ணணும், உள்ள போதைப் பொருட்கள் தயாரிப்பதற்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை வைக்கணும், அந்த வேலையை பாருன்னு சொன்னதும் நம்ம ஆளு சரின்னு ஒத்துக்கிட்டாரு. யாரு? 2வது புருஷன் பாபி. இங்க பார்த்தா தான் நடத்துற அந்த ஆசிரமத்துல ஒரு பொண்ணுக்கு பிரசவம் ஆகுது. அந்த நிறமாச கர்ப்பிணிக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்க சொல்ல விநாயகன்னு மோகன்லால் ஒரு அருமையான பேரையும் வைப்பார். அப்புறம் பாதிரியார் இன்னும் சில பேர் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தவர் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் ஏதோ வந்து ஒரு சைகை காட்டினதுமே அடுத்த ரெண்டு நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, இதை வந்து ரெண்டு ஒதுங்குறார். இத மோகன்லாலோட எடுபடி அலெக்ஸ்னு ஒருத்தவன் கவனிக்கிறான். வண்டியில இவரும் அவரும் மட்டும்தான் வண்டியில போய்கிட்டு இருக்காங்க வேக வேகமா. பின்னாடியே அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம நம்ம அலெக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரார். எங்க வந்திருக்காங்கன்னா அந்த பழைய ரப்பர் ஃபேக்டரி சொன்னோம்ல, அங்கதான் வந்திருக்காங்க. முன்னப்பட்ட தெரியாத சில பேர் துப்பாக்கிகளோட நிறைய எக்யூப்மெண்டோட அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்து இறங்கி இருக்காங்க, என்னன்னு கேளுங்கன்னு தான் அந்த கிராமவாசி கூட்டு போறாப்ல. நம்மளால அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல போய் நின்று வண்டி இறக்கிட்டு முன்னாடி போய், யாரா நீங்க, என்னடா எதுக்குடா இங்க வந்திருக்கீங்க, என்னடா வேலைன்னு கேட்டா அவங்க துப்பாக்கி எடுத்து நெத்திப்பட்டுல வச்சு சுற்றுவேன்னு மிரட்டுறாங்க. இதையெல்லாம் நம்ம அலெக்ஸ் இந்த பக்கத்துல பார்த்து மிரண்டு போறான். இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்றான். ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டப்புன்னு அந்த துப்பாக்கியை பிடுங்கி அவனையே கேடயமா பயன்படுத்திக்கிட்டு சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டார். தோட்டா தீர்ற வரை ஏகப்பட்ட பேரை சுட்டு தள்ளிட்டார். அப்புறம் துப்பாக்கியை தூக்கி போட்டு மீதி இருக்கிற ஆட்களை அருமையா பந்தாடுறாரு. எல்லா பேரையும் அடிச்சு நொறுக்கிறாரு. இதையெல்லாம் அந்த அலெக்ஸ் பார்த்து மிரண்டு போயிட்டான். ஒரு பய உயிரோட இல்லையே, எல்லா பேரையும் கொண்டு போட்டார். அடுத்து பார்த்தா அந்த எடுபடி அலெக்ஸ் வர்மா கிட்டையும் பாபி கிட்டையும் தான் வந்து நிக்கிறான். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கெல்லாம் விடவிடத்து போச்சு அப்படிங்கிறான். பாபி என்ன பண்றாரு, இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்துறாரு. பல பேர் அங்க செத்து போய் கிடப்பாங்கல்ல, மோகன்லாலோட ஃபிங்கர் பிரிண்ட், துப்பாக்கி மேல இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட், இது எல்லாம் அங்க இருக்கும்ல. சோ கொலைகேஸ் போட்டு உள்ளதறியில முடிவு பண்ணி அங்க நம்ம மயில் வாகனத்தை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. மயில் வாகனமும் அங்க போய் துப்பு தொலைவுறாரு. ஆனா பாடியும் கிடைக்கல, துப்பாக்கியும் கிடைக்கல, அங்க ஒரு கொலை நடந்ததுக்கான எந்த ஒரு அறிவும் இல்ல. எல்லாத்தையும் சல்லடை போட்டு ஆல்ரெடி கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கிராமவாசிங்க. ஒன்னும் கிடைக்கலன்னு போன் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டு கிளம்பும் போதுதான் அந்த கிராமவாசிகளை பாக்குறாரு. இவங்க மொழியே சரியில்லையேங்கிறாப்ல பாக்குறாரு. அடுத்து வர்மா கிட்ட பாபி ஒன்னும் தேரல, வேற ஏதாவது ஒரு கேஸ் போடணும்னு பேசும்போது அலெக்ஸ் வரான். அலெக்ஸ் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான் போல.
அந்த ஐடியாவை அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது போக வேற ஏதாவது அவன் சம்பந்தப்பட்ட டீடைல் தெரிஞ்சா நல்லா இருக்குமேனு யோசிக்கிறவரு தான் பொண்டாட்டியோட டைரியை யாருக்கும் தெரியாம படிச்சு பாக்குறாரு. அந்த அம்மா யோகா பண்ணிட்டு இருக்கும்போது படிக்கிறார். சின்ன வயசுல இவ குழந்தை பருவத்துல இருந்தப்போ நடந்த எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்திருக்காங்க. அதெல்லாம் அந்த டைரியில எழுதி இருக்குது. அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தாங்க. அம்மா இப்போ பிரெக்னண்டா இருக்கிறாங்க. வயித்துல தம்பி பாப்பா இருக்கிறான். ஆனா அந்த சமயமா பார்த்து அப்பா பண்ண ஒரு பெரிய தப்பு, முன்னப்பட தெரியாத ஒரு அனாதை பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது. நான் வீட்டுல வச்சுதான் வளர்ப்பேன்னு வீட்டுல வளர்த்தது. சரிக்கு சமமா அவனுக்கு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சோறு போட்டது. இது எப்பவுமே அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அம்மா எவ்வளவு திட்டினாலும் அதெல்லாம் கேட்காம அந்த பையனை இங்க வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்பா. ஆனா ஒரு நாள் பிரசவத்தின் போது தம்பி பாப்பாவை பெத்து போட்டுட்டு அந்த அம்மா இறந்து போயிடுச்சு. அம்மாவோட சாவுக்கு காரணம் கடைசி நிமிஷத்துல இந்த பையனை கூட்டிட்டு வந்து அந்த பெரிய மன அழுத்தம் தான் காரணம். அம்மாவோட சாவுக்கு காரணம் இந்த மோகன்லால் தாங்கிறப்பல அந்த பொண்ணு முடிவு பண்ணிடுச்சு. அப்பயே வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா இறந்த சமயத்துல ஒரு வாரம் சாப்பிடாம கொள்ளாம இருந்து அந்த பையனை இந்த வீட்டை விட்டு விரட்டினாதான் சாப்பிடுவேன்னு பிரச்சனை பண்ணிடுச்சு. அம்மா கிட்ட கட்டன் ரேட்டா இருந்தவரு பொண்ணு இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கும் போது ஒண்ணு பண்ண முடியாம சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த ஆசிரமத்திலேயே தான் மோகன்லால அங்க தங்கி வளர சொல்றார், இருக்க சொல்றார். நம்ம வீட்டுல இருக்க முடியாது, இந்த ஆசிரமத்துல இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க தங்க வச்சு வளர்த்துட்டு இருக்கிறார். இதெல்லாம் பழைய கதை. சோ இந்த அக்காவுக்கு மோகன்லால சுத்தமா பிடிக்காதுங்கிறத டைரியை படிச்சு அவர் தெரிஞ்சுக்கிட்டாப்ல. அந்த பக்கம் பார்த்தா ஆசிரமத்துல இருக்க வேண்டிய அந்த புதுசா புள்ள பெத்த அந்த புள்ளத்தாச்சி புள்ள நான் கிளம்புறேன்னு அடம்பிடிக்கிறா. இங்க இருந்து யாரும் உன்னை போக சொல்ல மாட்டாங்க, எத்தனை வருஷம் வேணாலும் இங்க இரு அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் இல்ல நான் போகணும்னு அடம்பிடிக்கிறா. சரி உன் விருப்பம் அப்படின்னு சொல்லி செலவுக்கு பணமும் கொடுத்து நம்ம எடுபடி அலெக்ஸ கூப்பிட்டு இவ எங்க போகணும்னு நினைக்கிறாளோ அங்க கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துரு, எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அலெக்ஸும் வண்டியில அந்த பொண்ணை ஏத்திட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாப்ல. அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அழுகுது. நாம பண்ண போறது மிகப்பெரிய பாவம், நம்மள நல்லா பாத்துக்கிட்டா அந்த அண்ணனுக்கு போய் நாம இந்த துரோகத்தை பண்ணணுமான்னு சொல்லி அழுகிறா. வேற வழி இல்ல, பண்ணித்தான் ஆகணுங்கிறேன் அலெக்ஸ். அடுத்து பார்த்தா இவங்களுக்கு வேண்டப்பட்ட அந்த டிவி சேனல்ல இந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு நேர்காணல்ல உட்கார வைக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு அப்ப யாருன்னு கேள்வி. பதிலுக்கு அந்த பொண்ணு துபாயில இருக்கிற எங்க சொந்தக்கார பையதான் அப்படின்னு சும்மா ஊர்ல ஃபுல்லா சொல்லி வைக்க சொல்றாரு. ஆனா நிஜத்துல இந்த குழந்தையோட அப்பா நம்ம மோகன்லால் தான் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறா. எல்லாம் அதிர்ந்து போறாங்க. இதெல்லாம் தப்புங்கிறாப்ல அந்த டிவிக்காரரோட ஒய்ஃப் எடுத்து சொல்லுவாங்க. அவங்க தான் எடிட்டரும் கூட அந்த சேனல்ல. நல்ல டிஆர்பி இருக்கட்டு விடுங்கிறாரு அந்த டிவிக்காரர். காட்டு தீ மாதிரி எல்லாம் பரவிட்டு இருக்குது இந்த நியூஸ். இன்னும் அந்த ஆசிரமத்துல இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் நடக்குது, நிறைய பெண்கள் அதை தாண்டி மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறாப்ல எல்லாம் போய்கிட்டு இருக்குது மேட்டர். இதையெல்லாம் அங்க ஆசிரமத்துல இருக்கிற பெண்கள் ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எல்லாருக்கும் டீ கொடுப்பாங்கல்ல அந்த பாட்டிமா இந்த பொண்ணை பயங்கரமா திட்டி தீக்குது. கட் பண்ணா அக்கா ஹரி தான் பொண்ணை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. 17 வயசு பொண்ணுக்கு ஒரு மாசத்துக்கான செலவு 1.5 லட்சமா, அப்படி என்னடி செலவு பண்ணுவேன்னு அந்த பொண்ணை திட்டும்போது அவ ஆல்ரெடி நல்ல கேர்ல இருக்கா போல. தலை வலிக்குதுமா, என்ன திட்டாதமா அப்படின்ட்டு இருக்கா. அதே சமயம் வருவாரு பாபி. என்ன அதுக்குள்ள அம்மாக்கும் பொண்ணுக்கும் சண்டையா, நீ போய் டிவியை பாரு, உனக்காக ஒரு கிஃப்ட் அங்க காத்துக்கிட்டு இருக்குது, நான் உன் பொண்ணுகிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்றாரு. ரொம்ப செல்லம் குடிச்சு இந்த பொண்ணை கெடுக்காதீங்க, கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவ கிளம்பிட்டா. அவன் இந்த பொண்ணு கிட்ட அத்துமீறான். உனக்கு இந்த போதை பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது என்ன சொன்ன, கண்டிப்பா உன்னையே எனக்கு தருவேன்னு சொன்னேன்ல, எப்ப தர போறேன்னு கண்ணா அப்படின்னு கட்டி பிடிக்கிறான். அந்த பொண்ணு பாவம் நெளியுது. விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுது. அவன் போன பிறகு கதவை சாத்திட்டு பெட்ரூம் பக்கம் உட்காந்துட்டு ஓன அழுகப்படுத்திக்கிட்டு பாவம். இந்த பக்கம் நியூஸ்ல பார்த்தா அந்த பொண்ணு தான் குழந்தைக்கு இவர் தான் அப்பன்னு சொன்னதுல பெரிய பிரச்சனையாச்சுல. அவன் இப்பேற்பட்டவனாங்கிறாப்ல இந்த அம்மா பாக்குது. கட்சிக்கு வெளியில நிறைய பேர் இதை அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோகன்லாலோட கொடும்பாவி எரிக்கப்படுது. அவருக்கு எதிராக பயங்கரமான கோஷம். இது பத்தாதுன்னு நம்ம மயில் வாகனனை வேற ஏவி விட்டு இருக்காங்க. போலீஸ் வரும், என்ன அரெஸ்ட் பண்ணோம், யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாரு நம்ம மோகன்லால். படத்துல இவரோட பேரு ஸ்டீஃபன் சொல்லி வச்சிட்டார். கிராமவாசிகளா இருக்கிறாங்க, யாரும் எதுவும் பண்ணாம அப்படியே அமைதியா இருக்காங்க. மயில் வாகனம் வந்து இவரை அரெஸ்ட் பண்றாப்ல. கைவிலங்கெல்லாம் போடுறாப்ல. கைவிலங்கெல்லாம் தேவையா, அதான் நான் வரேன்னு சொல்றேனே அப்படின்னு சொன்னா, போக்சோ சட்டம் சார், கைவிலங்கு போட்டு தான் கூப்பிட்டு போகணும்னு கூட்டு போறாப்ல. அப்படி கூட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை எங்க அங்கிளை விடுங்கன்னு சொல்லிவிட்டு அவரை போக விடாம பிடிச்சிட்டு இருக்கும். அங்க பொறுமை இல்லாம மயில் வாகனம் அந்த குழந்தைய பிடிச்சி தள்ளி விட அதை பார்த்ததும் பொறுக்க முடியாம சவத்தை சேர்த்து நிப்பாட்டி தொண்டையில காலை வப்பாரு பாருங்க, கெத்து காட்டுவாரு. என் பிள்ளைங்க மேல கை வைக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றேன்னு சத்தம் போறாரு. இது அவருக்கு பெருத்த அவமானமா போயிடுச்சு. போலீஸ்காரங்க எல்லாம் இறுக்கி பிடிச்சதும் பொலிர்னு ஒரு அறை விடுவாப்ல. ஏதோ ஃபோர்ஸ்ல ஒரு அறை விட்டாரு. அடுத்த நொடி அவர் முறைக்கிறத பார்த்து அப்படியே அமைதியாயிட்டாப்ல. கூட்டு போங்க அவனை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார். ஆனா அடிச்சதுக்கு அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. கொலவெறியோட முறைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஜெயில கொண்டு போய் நம்ம மோகன்லால அடைச்சாச்சு. அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் போனை கொடுக்குறாரு. போன்ல அந்த பக்கம் பிருத்திவிராஜ் கூட பேசுறாப்ல போல தெரியுது. ஒரு வார்த்தை சொல்லுங்க மொத்தத்தை முடிச்சு விட்டுறோம் அவர் கால் பண்றாரு. வேண்டாம் நான் பாத்துக்கிறேன், எதுவும் பண்ண வேண்டான்னு பிருத்திவிராஜுக்கு உத்தரவு போடுறாரு. பிருத்திவிராஜ் யாருன்னா ஒரு மிகப்பெரிய கூலிப்படையோட தலைவன். இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த நாட்டுல போய் யாரை வேணாலும் தூக்கக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கு அவர்கிட்ட. போலீஸ்காரருமே நீங்க விருப்பப்பட்டா இங்க இருந்து தாராளமா போயிடலாமே, இந்த நொடியே போயிடலாமே, ஏன் தேவையில்லாம உள்ள இருக்கிறீன்னு கேட்டா, எப்ப நான் வெளியில வரணுங்கிறது எனக்கு தெரியும், அப்ப நான் வெளியில வந்துக்கிறேங்கிற. அடுத்து பாருங்க, இறந்து போன முதலமைச்சரோட பையன் தம்பிக்கார பிளைட்ல வந்து இறங்குறாரு. ஆளு கிப்டாப்பா இருக்கிறாப்ல. இவர் லவ் பண்ற பொண்ணு கூட பேசிக்கிட்டே தான் வராருங்கிட்டு. வரவேற்பெல்லாம்
எல்லாம் பயங்கரமா இருக்கு, தடபடலா இருக்குது. உனக்கு கொஞ்சம் மேக் ஓவர் எல்லாம் பண்ணணும், உங்க அப்பா மாதிரியே ஒண்ணு நானு தோற்றத்துல மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம பாபி. உள்ள வந்ததா அக்கா காரிட்டீங்க பாருங்க, நீங்க கூப்பிட்டீங்கன்னா தான் வந்தேன். ஒரு வருஷம் தான் டைம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. 1 இயர்ல என்ன வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க, அதுக்கு பிறகு நான் ஃபாரின் போயிடுவேங்கிறான். சரி போதும், 1 இயர் இருந்தா போதுங்கிறாங்க அக்கா. இவர் இருக்கிற ஜெயில ஒரு பெரியவரை போட்டிருக்காங்க. அந்த பெரியவரோட பிள்ளைங்க 2 பேரும் சொத்தை பிடிங்கிட்டு வீட்டுல இருந்த பத்திரத்தையே அப்பா எடுத்துட்டு வர்றதுக்கு அவரோட பத்திரம், ஆனா சொத்தெல்லாம் அவங்க பேர்ல இருக்கு போல, எங்க பேர்ல இருக்கிற சொத்து பத்திரத்தை திருடி விட்டாருன்னு கேச கொடுத்து அப்பாவையே உள்ளதில் இருக்காங்க போல தெரியுது. அதெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு பாவம். தாடி கீடி மீசை எல்லாம் எடுத்து கண்ணாடி எல்லாம் போட்டு விட்டு பாக்குறதுக்கு தத்ரூபமா தன் அப்பா மாதிரியே பையனை ரெடி பண்றாங்க. ஜம்முன்னு ரெடி பண்ணி கட்சி கூட்டத்துல மேல பேச விடணும். கண்ட்ரோல் ரூம்ல நாங்க இருப்போம், நீ என்ன பேசணும் வைக்கணுங்கிறது எல்லாமே ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இருக்குது, ஏதாவதுன்னா நாங்க உள்ள புகுந்து உன்னை காப்பாத்துறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. நம்மளால பேச ஆரம்பிக்கும் போதே வணக்கத்தையோ வணக்கம் அப்படிங்கிறாரு. ஒன்னும் பேச வரல. எழுதியிருக்கிற அந்த தமிழ் எழுத்துக்கள் எதுவும் அவருக்கு சரிப்படல, இங்கிலீஷ்ல தான் எழுதி வச்சிருக்காரு, இருந்தாலும் பேச வரல. அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி வழக்கலா கொலக்கொலம் தான் பேசுறாரு. இதுல வேற தான் லவர் கிட்ட வீடியோ கால்ல வேற போட்டு வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்காரு. ஐயோ என்ன இப்படி பேசுறாப்ல, சரிப்பட்டு வராதுன்னு எல்லா பேரும் மூஞ்சிய தொங்க போடுற சமயம் ஸ்கிரிப்ட மூடி வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுவேன்னு எதிர்பார்க்கறீங்களா? கேரள முதலமைச்சரோட பையன் இந்த மாதிரி பேச நினைக்கிறீங்களா? எனக்கு தமிழ்லாம் அத்துப்படின்னு அடிச்சு பேசுறாரு. எங்க அப்பா மாதிரியே என்ன ரெடி பண்ணுறதுக்காக மேக்கப் அப்படி இப்படி எல்லாம் போட்டு காமிச்சாங்க. நானும் எதை நடக்கட்டும் சும்மா ஃப்ரீயா இருந்தேன். ஆனா இது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா உங்கள மாதிரியே நானும் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணிருக்கிறேங்கிறாப்ல அவரு. இவர் என்னையா தியாகம் பண்ணாருன்னு கேட்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல முதலமைச்சரா எங்க அப்பா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட குழந்தை பருவ மொத்தத்தையுமே நான் விட்டு கொடுத்துருக்கேன். எங்க அப்பா கூட நான் பெருசா பேசி பழகி எதுவுமே பண்ணதில்ல. ஸ்கூலும் வெளிநாட்டுல தான், காலேஜும் வெளிநாட்டுல தான். ஏன் நான் அப்படி என்னோட குழந்தை பருவத்தை தியாகம் பண்ணதுனால தான், என் அப்பாவோட பாசத்தை தியாகம் பண்ணதுனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு. அந்த வகையில நான் என்னால முடிஞ்ச பங்கு ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னதும் கரதோஷம் எல்லாம் பயங்கரமா இருக்குது. எங்க அப்பா விட்டுட்டு போன அந்த பணியை சிறப்பா செய்வேன்னு அவர் வாக்கு கொடுக்குறாரு. எல்லாம் மெர்சல் ஆயிட்டாங்க, செம கத்து காட்டிட்டாங்க. அடுத்து பார்த்தா நம்ம பாபி பணம் கேட்டிருந்தான்ல, அந்த பணம் எல்லாம் 3 இடத்துல கைமாறுது. 2 கண்டெய்னர் லாரி, இன்னொன்னு வந்து கடல் வழி மார்க்கமா வருது போல. 3 இடத்தையுமே நம்ம பிருத்திவிராஜோட ஆட்கள் ரவுண்டு கட்டுறாங்க. ஒவ்வொரு வண்டியா நிப்பாட்டி அதுல பாம் வச்சு வெடிக்க வைக்கிறானுங்க. மொத கண்டெய்னர் காலி, 2வது கண்டெய்னர் காலி, 3வது கடல் வழி மார்க்கம். அந்த இடத்துக்கு பிருத்திவிராஜே ஸ்ட்ரெயிட்டா போறாப்ல. ஸ்னைப்பர் ஷாட் எல்லாம் அத்துப்படி இருக்கு. பல பேரை அடிச்சு போட்டுட்டு உள்ள ஏறி அவங்களையும் இன்னும் அடிச்சு சர்வ நாசம் பண்றாரு. மொத்தத்தையும் காலி பண்ணி போதைப் பொருட்களால சம்பாதிச்ச அந்த பணம் எல்லாம் எரிஞ்சு நாசமாகுது. அப்டேட் கொடுக்குறாரு, நீங்க சொன்னாப்ல அந்த 3 கண்டெய்னரையும் முடிச்சு விட்டாச்சுன்ட்டு. அதே சமயம் அந்த பக்கம் இதையெல்லாம் அமுச்சு வச்சாலும் ஒரு ரவுடி அவன் நம்ம பாபிக்கு போன் போட்டு என்னையா நடக்குதுங்க, என்ன நடக்குது, நாங்க அமுச்சு வச்ச அந்த 3 கண்டெய்னருமே வெடிக்க வச்சுட்டாங்க, பண்ணது யாரும் தெரியும்ல, ஜயீத் மசூத். நம்ம பிருத்திவிராஜோட பேரு படத்துல ஜயீத் மசூத். யார் அவரு அப்படின்னு நம்ம பாபி கேப்பாப்ல. ஜயீத் மசூத் தெரியாதா? ஆசியா கண்டத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கூலிப்படையை தான் அவன் வச்சிருக்கான். அவங்க தான் நம்ம பாம்ஸ் எல்லாம், நம்ம படத்தை எல்லாம் பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணவங்க. எதுக்காக பண்ணோங்கிறத இப்பதான் ரிவீல் பண்ணிருக்காங்கிறாரு. அவங்களோட டிமாண்ட் ரொம்ப சிம்பிள். ஜெயிலுக்குள்ள கிடக்கிற அந்த ஸ்டீஃபனை வெளியில விடணுமா, 7 நாள் தான் டைமா, அதுக்குள்ள வெளியில விடணும்னு டிமாண்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது என்னங்க எனக்கு ஒன்னும் புரியல. ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கூலிப்படையோட தலைவன் ஜெயில கிடக்கிற ஸ்டீஃபனை வெளியில விடணும்னு கேக்குறாப்லையா? எதுக்கு என்னன்னு கேட்டா அதெல்லாம் தெரியாது, முதல் ரிலீஸ் பண்ற வழியை பாரு, அப்புறம் இப்போ எரிஞ்சு போன அந்த பணத்துக்கெல்லாம் நீதான் பொறுப்பு, வட்டியோட எல்லாமே பின்னாடி செட்டில் பண்ணணுங்கிறாப்ல. அதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்ததும் பண்ணிடுவோம் வச்சிடுவோம் வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்து வர்மா கிட்ட அந்த பையில வெளியில ரிலீஸ் பண்ணி ஆகணும், வேற வழியிலன்னு பேசும்போது நீ என்னங்க நீங்க வந்து ஏதோ சொல்லுவீங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, ஒரு குப்பை, அந்த குப்பையை தூக்கி வெளியில போடுவீங்க, அப்புறம் மறுபடியும் அதே குப்பையை தூக்கி வந்து கட்சிக்குள்ள போடுவீங்க, நாங்க உடனே அதை எடுத்துக்கிட்டு அவருக்கு எம்எல்ஏ சீட் எல்லாம் கொடுக்கணுமா, அதெல்லாம் முடியாதுன்னு பேசும்போது யோ சொல்றத ஒழுங்கா செய்யி, ரொம்ப ஓவரா பண்ணாதரா வர்மா அப்படின்னு வாடா போறான்னு திட்டிட்டு போறாரு. வர்மா மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த செகண்ட் அவர் எங்க போறாருன்னு பாருங்க, எதிர்க்கட்சி தலைவரை பாக்குறதுக்கு போறார். இவர் சொந்தமா நிறைய இங்கிலீஷ் மருத்துவம் இருக்கிற மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸா கட்டி வச்சிருக்காரு. ஆனா இவர் உடம்பு சரியில்லைன்னா வர்றது ஆயுர்வேதிக் இந்த சித்தா மருத்துவத்துக்கு தான் போல தெரியுது. இன்னும் இங்க பார்க்க வந்திருக்குன்னு கேட்க, என் மேல இருக்கிற அந்த பாபி கொஞ்சம் ஓவரா ஆடுறான், அவனை அடக்கணும், நீ நானும் ஒண்ணு சேர்ந்தா அவங்களை அடக்கிடலான்னு ஏதோ டீல் போடுறதுக்கு வந்திருக்கிறார். அவரு சரி உனக்கு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, ஜெயில இருக்கிற ஸ்டீஃபனை போட்டுரு அப்படிங்கிறாப்ல. சரி என் கட்சி பசங்க இருக்கிறாங்க அவங்கள வச்சு போட்டுறேன்னு எதிர்கட்சி தலைவர் வாக்கு கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டீஃபனை போடணும், அப்புறம் பாபியை போடணும், அப்புறம் இவங்க 2 பேரும் கூட்டு பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்க போல தெரியுது. அங்க ஜெயிலுக்கு பார்த்தா ஒரு 5-6 பேர் ரவுண்டு கட்டி நிக்கிறானுங்க. மேலிடத்து உத்தரவு உங்களை கொல்ல சொல்லின்னு ஓப்பனாவே பேசிட்டு தான் சண்டைக்கு வராங்க. சரி வாங்கடான்னு நம்ம ஆளும் சண்டைக்கு கூப்பிடுறாரு. அதே சமயம் அப்டேட் அந்த பக்கத்துல போகுது இன்ஸ்பெக்டருக்கு, சார் அவரை போட்டு தள்ளுறதுக்காக 7-8 பேர் சூந்துட்டாங்கன்னு. கேட்ட சாத்திட்டு வெளியில காத்துரு, எல்லாம் முடிஞ்ச பிறகு கதவு தானா திறக்குங்கிறாரு அசால்ட்டா. உள்ள பார்த்தா எல்லா பேரையும் அடிச்சு பொளந்து கட்டுறாரு, நொறுக்கி தள்ளுறாரு. கண்ணா அப்படின்னா அடி வாங்கினவங்க எல்லாம் சாகல, ஏன்னா அடிக்கும் போதே சாகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் அடிச்சிருக்காரு போல. எல்லா பேரையும் பொளந்து கட்டிட்டு அப்புறம் ஷெட்டை திறந்தா வெளியில நம்ம இன்ஸ்பெக்டர் நிக்கிறார், கெத்தா போவாப்ல. அப்புறம் நம்ம வர்மா சார் ஜெயில இருக்கிற நம்ம ஸ்டீஃபனை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். உங்களை இங்க ஜெயிலேயே கொலை பண்றதுக்காக பாபி தான் உத்தரவு போட்டிருக்கான் அப்படின்னு பாபி மேல அந்த பழியை தூக்கி போடுறார். இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இவங்க எவனாவது ஒருத்தவன் அடிச்சு
அடிச்சுக்கிட்டு செத்தா அவருக்கு ஒரு இழப்பு மிச்சம் தானே, அதுக்காக ஸ்கெட்ச் போறாரு போல தெரியுது. ஆனா எதுக்கு நின்று பயங்கரமா சண்டை போடக்கூடாது, அவன் பெரிய ஆள் மாதிரி தெரியுது, கூடவே இருந்து கழுத்து இருக்கணுங்கிறாப்ல. சின்ன வயசுல தான் கூட படிச்ச பையன் ஏதோ சேட்டை பண்ணான்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட்டார் போல இவரு வர்மா. அதுக்கு அவங்க அப்பா என்கிட்ட என்ன தெரியுமா அட்வைஸ் பண்ணாரு, நம்ம வீட்டு பக்கத்துல தான் தண்டவாளம் போகுது, அதை தாண்டி தானே டெய்லி போறீங்க வர்றீங்க, ட்ரெயின் வரும்போது அந்த பையில பிடிச்சி உள்ள தள்ளி விட வேண்டியதானே அப்படின்னு அசால்ட்டா அட்வைஸ் பண்ணிருக்காரு. அதுதான் எங்க அப்பா கூட இருந்து அப்படி நேரம் பார்த்து அறுத்து விடணுங்கிறாப்ல பேசிட்டு இருக்கிறார். நம்மளால சிரிச்சுக்கிட்டே உங்க அப்பா மாதிரி எங்க அப்பா கிடையாது, என்ன அந்த மாதிரி வளர்க்கல, போயிரு இங்க இருந்து தட்டி விட்டுறாப்ல. வர்மா போயிட்டார். அந்த பக்கம் பார்த்தா நம்ம அலெக்ஸ் அந்த பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது நான் வீசா பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன், ஸ்டீஃபனை உள்ள தள்ளணும்ல, இப்போ அதெல்லாம் பொய் புகார், எதிர்க்கட்சிக்காரங்க தான் நம்மளை மிரட்டி விட்டாங்க, மிரட்டதுனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம் சொல்லிட்டோம், தப்பா சொல்லிவிட்டோம், ஸ்டீஃபன் அண்ணே ரொம்ப நல்லவருங்கிறாப்ல, மறுபடியும் பேசு, உடனே உன்னை துபாய்க்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன், அங்க உனக்கு வேலை எல்லாம் ரெடியா இருக்கு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பின்னாடி வரேங்கிறாரு. ஆக இந்த அலெக்ஸ் பைபிள்ல தான் இந்த பொண்ணை உண்டாக்கி புள்ளையும் கொடுத்துருக்கா போல தெரியுது. ஆனா போகும்போது புள்ளைய ஒரு தடவை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னா கூட இன்னொரு நாள் பாத்துக்கிறேன்னு புள்ளைய பார்க்காம போறான் அலெக்ஸ். இவனை நம்பி இந்த பொண்ணு எப்படிதான் வந்துச்சோ தெரியல பாவம். அதுக்குள்ள அடுத்த ஒரு ஷாக்கான செய்தி அந்த பக்கம் அக்காவுக்கு. அவங்க பொண்ணு ட்ரக்ஸ் எடுத்து மயக்கமாயி ஹாஸ்டல்ல விழுந்து கிடந்திருக்கா. எக்ஸாம் டைம்ல படிக்கணும், நான் ஹாஸ்டல்ல தங்குறேன்னு ஹாஸ்டலுக்கு போயிட்டா பொண்ணு. ஆனா அவ ஹாஸ்டலுக்கு போனதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, வீட்டுல இருந்தா இந்த பாபி பைபிளோட தொல்லை தாங்க மாட்டேங்குது, அதுக்காக தான். ஆனா இங்க ஹாஸ்டல்ல மயங்கி கிடந்ததும் கால் பண்ணி இங்க சொல்லிருக்காங்க போல, விறுவிறுன்னு இங்க வராங்க. வர்ற வழியிலேயே நிறைய போதைப் பொருளை பயன்படுத்துறா போல தெரியுது, அது ஓவர் டோஸ் ஆகி தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் பொண்ணுட்டு தனியா பேசணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா உள்ள போக கரெக்டா பின்னாடி நம்ம மயில் வாகனம் வரான். என்னடான்னு பார்த்தா ஹாஸ்டல் வார்டனு திடுதுப்புன்னு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாம இந்த மாதிரி போதைப் பொருட்கள் விஷயத்தை பார்த்து விட்டதும் போலீஸுக்கு போன் பண்ணிடுச்சான். அதனால மயில் வாகனுக்கு மேட்டர் போயிடுச்சு. அவன் வந்திருக்கான் எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு, ஆதாரங்களை திரட்டுறதுக்கு. உள்ள வந்து ஏண்டி இப்படி பண்ணன்னு பொண்ணை சத்தம் போடுவாங்க, அடிப்பாங்க. ஏன் அப்படி பண்ணீங்கன்னா, இதெல்லாம் வாங்கி கொடுத்தது ஒரு 2வது புருஷன் தான், அவங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னது இவங்க நம்ப மாட்டா. என்னடி உன்னை எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாரு, அவரை பத்தி இப்படி தப்பா பேசுறீன்னு சொல்ல, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, குட் டச்சுக்கும் பேட் டச்சுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவன் என்ன மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு என்ன தொடரான் தெரியுமா, என்ன போதைக்கு அடிமையாக்கி விட்டதே அவன் தான். அவனுக்கு பயந்துகிட்டு தான் நான் ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருக்கிறேன்னு அந்த உண்மையெல்லாம் எடுத்து சொன்னதும் அவங்க அதிர்ந்து போறாங்க. எம்மா எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா, அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி அழுகிறா. கட்டி பிடிச்சு கதறாங்க. அந்த பக்கம் பார்த்தா மறுபடியும் அதே டிவி சேனலுக்கு வந்து எதிர்க்கட்சிக்காரங்க மிரட்டினதுனால தான் நான் இந்த மாதிரி போய் சொன்னேன், மித்தபடி ஸ்டீஃபன் அண்ணே ரொம்ப நல்லவரு, அவரை ரிலீஸ் பண்ணுங்க, அந்த ஆசிரமம் என்ன மாதிரி ஆதரவு இல்லாத எவ்வளவோ பேருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படி இப்படின்னு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிக்காரரோட பொண்டாட்டி எரிட்டரம்மா இந்த பொழப்புக்கு பேசாம பிச்சை எடுக்கலான்ற ரேஞ்சுக்கு புருஷனை திட்டிட்டு இருக்கிறான். வேற வழி இல்ல, 45 கோடி ரூபாய் கடன் இருக்குது, கடனை அடைக்கிறேன்னு அவன் சொல்லி இருக்கிறான், அவன் போக்குக்கு தான் போயாகணும், இல்லைன்னா இங்க நமக்கு வேலை பார்க்குற கிட்டத்தட்ட 150 பேருக்கு சம்பளம் கிடையாது, 150 பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடும், அதுக்கு நாம இதை பண்ணித்தானுங்கிறாரு அந்த டிவிக்காரர். அடுத்து பார்த்தா பாபி வீட்டுக்கு வர்றான். கொலவெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. வந்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்னமா என்ன மாற்று, ஏன் கோவமா இருக்கிற, ஸ்டீஃபனை வெளியில விட்டதை நினைச்சு வருத்தப்படுறியா, அதெல்லாம் ஒண்ணுமில்லன்னு பேசிட்டு இருக்கும்போது இவ கோவம் உக்கிரமாகுது. சட்டையை பிடிச்சி ஏன் ஒண்ணு மேலேயே கைய வைப்பையான்னு தரன்னு பின்னாடி எடுத்துட்டு போவாங்க. ஓ தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறான். பயப்படல. ஏன் பொண்ணு மேலேயே கைய வைப்பேன் மறுபடியும் பிடிக்கும் போது ஆமாண்டி வைப்பேன் அப்படின்னு சொன்னதை அரண்டு போறா. கண்டிப்பா வைப்பேன் சொன்னும் போது இன்னும் அரண்டு போறா. உன் பொண்ணு என்னென்ன விதவிதமான ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறா தெரியுமா, அந்த மாதிரி டீலர்ஸ்கள் எவ்வளவு பேர் கூட லிங்க்ல இருக்கறா தெரியுமா, அவ போன்ல இருந்து எவ்வளவு பேருக்கு கால் போயிருக்கு, எவ்வளவு தடவை வாங்கி இருக்கா, எவ்வளவு தடவை பயன்படுத்தி இருக்கா, இது அத்தனையுமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. இதெல்லாம் போலீஸ்ட்ட கொடுத்தா 18 வயசு ஆயிடுச்சு உன் பொண்ணுக்கு, போன வாரத்துல இருந்து உன் பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, ஜெயிலுக்கு போனா கிட்டத்தட்ட மினிமம் 6 வருஷம் கம்பி என்ன வேண்டியிருக்கும், ஜெயில போட்டுருவான் பொண்ணுன்னு கேட்டதும் இவங்க அப்படியே மிரண்டு போறாங்க. ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்டுட்டு அமைதியா வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கணும், அப்படி இருந்தா உனக்கும் உன் பொண்ணுக்கும் நல்லது. இல்ல உன் மொத புருஷனை போட்டாப்ல உங்க அப்பனை போட்டாப்ல உங்களையும் போட்டுருவேன்னு மிரட்டி விட்டதும் அவ என்ன பண்ணு தெரியாம பதறி போயிட்டா பாவம். அப்பதான் தன் அப்பா தனக்கு சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. என்றாவது ஒரு நாள் உனக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் வரும், அப்படி திக்கற்று யாருக்கிட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியாத நிலைமைக்கு நீ முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஒரு சூழல் வந்தா ஸ்டீஃபன் கிட்ட போ, ஸ்டீஃபன் தான் உனக்கு உதவி பண்ணுவான்னு அன்னைக்கே சொல்லியிருப்பார். கரெக்டா இந்த பக்கத்துல அந்த பொண்ணு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கினதும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸ்டீஃபனை. ஸ்டீஃபன் கிளம்பி வராரு. ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்கிறாப்ல. அந்த அலெக்ஸ் இவ்வளவும் செஞ்சால எதுக்காக செஞ்சான்னு நினைக்கிறீங்க, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக, அதுவும் ஸ்டீஃபனோட இந்த தொகுதியில தான் அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதனால அவருக்கு பயம் வந்து, சார் உங்க தொகுதி வேற ஒருத்தருக்கு கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு இந்த தொகுதியை கொடுக்கும்போது நான் சரின்னு சொன்னேன், உங்களுக்கு ஒன்னும் அதுல ஆட்சேபணம் இல்லையே அப்படின்னு நல்லவே மாதிரி அலெக்ஸ் பேச நம்மால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்றாரு. சரி நான் அப்ப வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் பின்னாடி போகும்போது பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. அவன் ஒரு செகண்ட் அரண்டு போறான். நம்ம மேட்டர் எப்படி தெரியுங்கிறாப்ல. இல்ல அந்த பொண்ணோட குழந்தை எப்படி இருக்குன்னு விசாரிச்சேன்னு சொல்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லி சமாளிக்கிறார். ஆனா அவருக்கு மேட்டர்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குது. அப்புறம் கால் வருது நம்ம ஸ்டீஃபனுக்கு, உன்னை பார்த்து பேசணும்னு.
அப்படி பேசினதுமே இவரோட ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்கும். அந்த சுடுகாட்டுக்கு வர சொல்லியிருக்கிறாப்ல. சுடுகாட்டுக்கு இவங்களும் வராங்க. ஒரு சவத்தின் மேல உட்காந்துருப்பாரு நம்ம ஸ்டீஃபன். என்றாவது ஒரு நாள் நீ இந்த மாதிரி வருவ, என் கூட பேச வருவேன்னு எனக்கு தெரியும். அப்படி நீ வரும்போது எங்க பேசணும்னு சொல்லி என்னைக்கோ முடிவு பண்ணி ரெடி பண்ணி வச்ச சுடுகாடு தான் இது. இங்க தான் நீயும் நானும் மீட் பண்ணணும்னு எப்பயோ நாங்க ஃபிக்ஸ் பண்ணி இருந்தோன்றாரு. தன் அப்பாவை பத்தி சொல்றாரு. அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் பேச வரும்போதெல்லாம் நீ அவாய்ட் பண்ணிட்டே இருந்த, இப்ப நான் பேசுறத நீ கேட்கிற மூட்ல இருக்கிற, நான் பேசுறேன்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த சவன் தான் என்னோட அம்மா. இங்கதான் அடக்கம் பண்ணிருக்காங்க. என் அப்பா ஒரு நல்லவர், ஒரு சாதாரண விவசாயி. அவரை மாவோயிஸ்ட்னு பழி போட்டு போலீஸ் சுட்டு கொண்டுடுச்சு. அவரோட சவத்தை கூட இங்க சுடுகாட்டுல அடக்கம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ காட்டுக்குள்ள கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. ஒரு நிரபராதியோட பையன் இந்த மாதிரி அனாதை ஆயிட்டானேன்னு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுத்தவர் தான் உன் அப்பா அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா அரண்டு போறா. இவ்வளவு நாளா தன்னோட அப்பாவுக்கு பிறந்தவன் தான் இவன் நினைச்சுக்கிட்டு கோவத்திலே இருந்திருப்பாங்க. இப்படி சொன்னதும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. சரி இப்ப பிரச்சனை என்ன சொல்லுன்னு சொன்னதும் மனசுல இருந்த பாரத்தை எல்லாம் கொட்டி தள்ளிட்டாங்க. எப்படி எல்லாம் அந்த பாபிங்கிறவன் பண்ணிருக்கான், தான் முத புருஷனை கொன்னது, தன் அப்பாவை கொன்னது, தான் பொண்ணை வேட்டையாட பாக்குறது, இது எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்டா. அவ்வளவுதானே, மொத்த பாரத்தை இறக்கிட்டல்ல, நீ போ நான் பாத்துக்கிறேங்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம்னு சொல்லி வேற ஒரு மேட்டரையும் சொல்றாங்க. நம்ம மயில் வாகனம் சும்மா இல்லாம உன் பொண்ணு சம்பந்தப்பட்ட எதை அந்த போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்தினால அது சம்பந்தப்பட்ட ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்குது. இதை மீடியா கிட்டயோ இல்ல நானே கேஸ போட்டு உள்ளதுனாலோ உன் பொண்ணு 5-6 வருஷம் ஜெயில கிடக்கணும். அதெல்லாம் பண்ணாம இருக்கணும்னா அடிக்கடி நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிடுவேன், வந்துட்டு போகணுங்கிறாப்ல அசால்ட்டா பேசுறான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொம்பளை பொறுக்கியாவன். நான் பாத்துக்கிறேன் நீ போகணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடறாரு. அப்புறம் முதல் வேலையா சர்ச்சுக்கு போய் பாதிரியார் கிட்ட சின்ன வயசுல என்ன முதலமைச்சர் அவர்கள் இங்க கூட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டும் போது நீங்க என்ன ஆசீர்வதிச்சு அவர் கூட அனுப்பிச்சு வச்சீங்க. உண்மையிலேயே என்னோட அப்பா யாரு, அவர் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு நம்ம ஸ்டீஃபன் கேட்டதும் பாதிரியார் முகத்துல அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு. அப்படியே பாதிரியாரோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல இதே கேள்வியை முதலமைச்சர்கிட்ட கேட்டிருப்பாரு, இந்த பையன் யாரு, ஓம் பையனா அப்படின்னு. பதில் சொல்லாம அவர் மூஞ்சி அப்படி வச்சிருக்கிற விதத்தை வச்சே புரிஞ்சுக்கிட்டு இல்ல நீ பதில் சொல்ல வேண்டாம் நான் புரிஞ்சுக்கிறேன் இருப்பாரு பாதிரியார். அதே மாதிரி இப்போ பாதிரியாரோட முகத்தை பார்த்துட்டு இல்ல நீங்க பதில் சொல்ல வேண்டாம் நான் புரிஞ்சுக்கிறேன்னு நம்ம ஸ்டீஃபன் சொல்றாரு. எஸ், முதலமைச்சரோட பையன் தான் இவர், வேற ஒரு அம்மா, அவ்வளவுதான் வித்தியாசம் போல தெரியுது. அப்புறம் போகும்போது இருப்பா ஏதாவது பாவ மன்னிப்பு கேட்டுட்டு போப்பா நிம்மதி கிடைக்கும்னு பாதிரியார் சொன்னா செஞ்ச பாவத்துக்கு தானே மன்னிப்பு கேட்க போறாங்க. நான் இனிமே செய்ய போற பாவத்துக்கு எப்படி அட்வான்ஸா மன்னிப்பு கேட்க முடியும்? ரொம்ப கொடூரமான நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு, களை எடுக்க வேண்டியிருக்கு, நான் வாரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அந்த பக்கம் பார்த்தா வர்மா சாரோட எடுபடிக்கு ஒரு எடுபடி இருப்பான்ல, அவங்ககிட்ட தான் அப்பப்போ ஏதாவது ஒரு லேடியோட போட்டோ காமிச்சு இவங்களை அரேஞ்ச் பண்ணு அவங்கள அரேஞ்ச் பண்ணுன்னு கூட்டுக்கிட்டே இருப்பான் மயில் வாகனம். அதுலேயே ஒரு சீரியல் ஆக்ட்ரஸோட போட்டோ காமிச்சிட்டே இருந்தால அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் இப்ப கிடைச்சிட்டாங்களாம். அவங்க வீட்டுக்கு மயில் வாகனத்தை கூட்டு போறாப்ல. மயில் வாகனம் ரொம்ப குஷியா சந்தோஷமா வராரு. கடைசியில இந்த மயில் வாகனத்துக்கு ஏத்த மயில் கிடைச்சிருச்சுன்னு குஷியா வராரு. உள்ள பார்த்தா அந்த சீரியல் பொண்ணு போன மாதிரி பயந்துகிட்டு இருக்கா. மிரட்டி தான் கூட்டு வந்திருக்காங்க போல தெரியுது. வெளியில கார்ல இருந்து ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்க ச்சே நிம்மதியா 2 நிமிஷம் இருக்க விட மாட்டாங்களே, இதை வார என்ன அவர் வெளியில போயிருப்பாருங்க. அப்படி வெளியில போகும்போது சட்டக்கப்புத்துக்கு ஏதோ சத்தம், சட்டக்கு சத்தம் கேட்டது. இந்த பொண்ணு பதறுவா, உள்ள வர கதவு பூட்டி இருக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த கூட இருந்த ஊர்க்காரங்க எல்லாம் கத்தியால குத்தி கிழிச்சிட்டாங்க. சாகர தருவாயில் அப்படியே கண்ணை பொழந்து பாக்குறாரு. பார்த்தா இருக்கிறது நம்ம ஸ்டீஃபன். நீ ஏன் மேல கைய வச்ச, பாவம்னு மன்னிச்சு விட்டேன், ஆனா எங்க வீட்டு பொண்ணு மேல கைய வச்சா உனக்கு மன்னிப்பே கிடையாதுடான்னு சொல்றாரு. சாகும்போது ஸ்டீஃபனோட காலரை பிடிச்சி ஏதோ கேட்க வருவாரு, அதுக்குள்ள செத்து போயிட்டாரு. காலர் எல்லாம் ரத்தமா இருக்கும். அடுத்து கட் பண்ணா அந்த டிவிக்காரங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அதுக்கு முன்னாடியே உள்ள ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு நம்ம ஸ்டீஃபன். அரண்டு போவாங்க 2 பேரும். என்ன பத்தி மீடியால போட்டது வச்சது இதெல்லாம் எதற்காகன்னு எனக்கு தெரியும். உங்க கம்பெனி ஏதோ கடன்ல கிடக்குதான், அந்த கடனை பாபி அடப்பான்னு சொன்னதுனால நீங்க அதெல்லாம் பண்ணீங்கல்ல அப்படின்னு பேசும்போது ஆமா உண்மைன்னு பேசுவார். இனிமே நீங்க முதலமைச்சரோட பொண்ணும் ஃபாரின்ல இருந்து வந்த அந்த பையன் அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்கணும், அவங்க சொல்படி நடக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்க கடனை நான் அடைக்கிறேங்கிறாப்ல. ஐயோ சார் என் கடன் எக்குத்தப்பா இருக்குன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள மெசேஜ் வருது. 45 கோடி கரெக்டா போட்டு இருக்கிறாப்ல. அரண்டு போறாரு. அடுத்து தம்பிக்கு அக்கா போனை போட்டு ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்று கார்ல வச்சிருக்கிறேன், அதை பார்த்துட்டு நீ பண்ண வேண்டியதை பண்ணுன்னு அப்டேட் கொடுக்குறாங்க. அந்த ஃபைல் எல்லாம் பார்த்தா நம்ம கோவர்தை ரெடி பண்ணியிருந்தால நிறைய ஆதாரங்களை, யாரை பத்தியது, நம்ம பாபியை பத்தியது, அது மொத்தமும் அங்க இருக்குது. அந்த பக்கம் அந்த ரவுடி பாபியை கூட்டி அங்க போய் இங்க மும்பைல அவங்க இடத்துல வச்ச என்னடா எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு இருப்பாப்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, முதலமைச்சரோட பையனையே இப்ப முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இருக்கிறோம், அவன் தான் ஜெயிக்க போறான்னு எல்லா தேர்தல் கணிப்புகளுமே சொல்லுது. அவன் நான் சொல்ற இடத்துல எல்லாம் கழுத்து போடுவான், நான் பாத்துக்கிறேன், உங்க பணத்தை வட்டியோட செட்டில் பண்றேன்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் மீடியாவை கூப்பிட்டு எங்க குடும்பத்து பேரை பயன்படுத்தி எங்க அக்காவோட 2வது புருஷன் ஏகப்பட்ட தவறுகளை பண்ணிருக்கான், ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்திருக்கான், அவன் பண்ண தப்புக்கெல்லாம் ஆதாரங்க இருக்குது, கூடிய சீக்கிரம் அவரை அரெஸ்ட் பண்ணணும், புடிச்சு ஜெயில போடணும், என் குடும்பத்திலே ஒரு ஆள் தப்பு பண்ணாலும் புடிச்சு உள்ள போடுறதுதான் நேர்மைங்கிறாப்ல எடுத்து பேச அத்தனை பேரும் அவனுக்கு ஓட்டு போட தயாராயிட்டாங்க. இதெல்லாம் டிவில ஓடுது. இப்பதான் நான் சொல்ற இடத்துல எல்லாம் கழுத்து போடுவான்னு இங்க பேசினா தனக்கே விட்டுடுச்சானா, எனக்கே அப்படிச்சல உன்னை பாத்துக்கிறேன்டா, உன்னை நான் அங்க வர வச்சதே நான் தாண்டான்னு பேசும்போது டேய் நீ ஒன்னும் கூப்பிட்டு நான் வரல, எங்க அண்ணன் கூப்பிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும் அரண்டு போறான் இவன். அடுத்து வெளியில விட மாட்டேங்கிறாங்க பாபிய. நிலைமை கையை மீறி போயிடுச்சு. பாசு வர வரைக்கும்
நீ இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பாபியை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அடுத்து நம்மால வர்மாவை பாக்குறதுக்காக போறார். வர்மாவுக்கும் முதலமைச்சர் ஆகணுன்ற எண்ணம் இருக்குது இல்ல, அதுக்காக சித்து விளையாட்டு ஏதாவது பண்ணணும்னு நினைக்க கூடாதுன்னு வந்து வார்னிங் கொடுக்குறாப்ல நம்மால. போற போக்குல கூடயே இருந்துட்டு இந்த தண்டவாளத்துல தள்ளி விடுறாப்ல எல்லாம் என்ன தள்ளி விடணும்னு நினைக்காதீங்க, முந்திக்கிட்டு உங்களை தள்ளி விட்டுருவேன்னு ஒரு மிரட்டுவார். ஜெயில போய் மோகன்லால் கிட்ட ஸ்டீஃபன் கிட்ட நாம சொன்ன கதையெல்லாம் இவன் சொல்றானே, கடைசியில இவன் ஸ்டீஃபனோட ஆளாங்கிறாப்ல வர்மா அரண்டு போறாரு. கட் பண்ணா பாபி இப்போ மும்பைல ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த போதை ஆசாமிகளோட ஏரியாக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அங்கேயே போய் அவனை தூக்கணும்னு ஸ்டீஃபன் சொல்லிட்டாரு. அதை செய்யறதுக்காக நம்ம பிருத்திவி வேற துடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆசியால இருக்கிற ஒரு மிகப்பெரிய கூலிப்படையின் தலைவர் அவன் அப்படின்னா பாத்துக்கங்க. அவங்க ஆட்கள் உள்ள இறங்குறாங்க. ஒரு பக்கம் குத்துப்பாட்டு அதுவுமா இருக்க, இன்னொரு பக்கம் களை எடுக்கிறத இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இருந்து அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க ஏரியாக்குள்ளேயே, அவங்க ஊருக்குள்ளேயே, அவங்க தெருக்குள்ளேயே, அவங்க பில்டிங்குள்ளேயே புகுந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. கண்ணா பின்னான்னு அடி. எவ்வளவு பேர் சாகுறான்னு தெரியல, அவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில நம்ம ஸ்டீஃபன் அந்த ஏரியா பக்கம் இறங்கி கெத்தா நடந்து போய்கிட்டு இருப்பாப்ல. அவர் நடந்து போறதுக்குள்ள எதுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் உடச்சி எறிஞ்சு அவர் போறதுக்கு வழி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாப்ல பிருத்திவி. அந்த பக்கம் தன்னை கட்டி போட்டு இருக்கும் போது கையில இருக்கிற அந்த சீரட்டு பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் என்ன, லைட்டரா, அதை யூஸ் பண்ணி அந்த கயரை அத்து விட்டுட்டு அவங்களோடய சண்டைக்கு போறாப்ல. அந்த பக்கம் நம்ம பாபி ஒரு அடியால் அடிச்சு போட்டு அந்த ரவுடி கூடையும் பயங்கரமா சண்டை போட்டு அவர் கத்திய வச்சு அவரை குத்தி கிழிச்சு கொண்டு போட்டுறாரு. அதுக்குள்ள நம்ம பாசும் அந்த பக்கத்துல வந்துருவாரு. நம்ம ஆட்கள் ஆல்ரெடி பல பேரை அடிச்சு போட்டு முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பார் இருக்கும்ல, அங்க நம்ம மோகன்லால் ஸ்டீஃபனும் உட்கார்ந்து இருக்கிறாப்ல. இந்த பக்கம் அந்த பில்டிங் விட்டு வெளியில வரும்போது பாஸ் அடியாட்களோட நிக்கிறான். இவன் தப்பிச்சு வெளியில வரும்போது பார்த்தா, நான் அன்னைக்கே சொல்லல என் கூட டீல் வச்சுக்கிட்டா ஒரு காலம் அந்த டீல் படி நடக்கலன்னா உனக்கு சாவு நிச்சயம்னு. இதோ சாவுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட போனா அவங்க 3 பேரையும் யாரோ சுட்டுக் கொள்றாங்க. யாராதுன்னு அவருக்கு ஒன்றும் பிடிபடல. நம்மளை காப்பாற்ற வந்திருக்காங்க கூட அவருக்கு மேபி சந்தேகம் இருக்கலாம். ஆனா அலாக்கா கொண்டு போய் பார்ல ஸ்டீஃபன் முன்னாடி கொண்டு போய் உட்கார வைக்கும் போதுதான் காப்பாற்ற வரல, நம்மளை போடுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருது. போனை போட்டு ஒரு 2வது புருஷன் இங்க தான் இருக்கிறான் பேசுன்னு சொல்லிட்டு போனை லவுட் ஸ்பீக்கர்ல நடுவில் போடுறாரு. இப்ப இவனை என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க, காணாம படமாக்கிருங்கன்ட்டாங்க அந்த அம்மா. இந்த மாதிரி பெரிய டார்கெட்டை போட்டு தள்ளுறதுக்குன்னே இவங்க ஸ்பெஷலான துப்பாக்கி வச்சிருப்பாங்க போல. அதுல தோட்டாக்களை எல்லாத்தையும் லோடு பண்ணி போட்டு தள்ளிட்டாரு நினைக்கிறேன். அடுத்து நியூஸ்ல பார்த்தா பாபி இறந்து போயிட்டாங்கிற செய்தி வருது. அதை பார்த்ததும் அலெக்ஸ் அப்படியே அரண்டு போறார். ஐயோ அப்படின்னு பதறார். எவனை நம்பி இந்த பக்கத்துக்கு வந்தோமோ, ஸ்டீஃபனுக்கு துரோகம் பண்ணோமோ, அவருக்கே இந்த நிலைமையான அரண்டு போறார். அடுத்து நேரடியா யாரை பார்க்க வராருன்னு பாருங்க, வர்மாவோட எடுபடியை பாக்குறதுக்காக வராரு. வர்மாவோட எடுபடியை தனியா கூட்டிட்டு போய் நிலைமை கையை மீறி போயிடுச்சு, எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி பெரிய ஆட்களுக்கு நாம செருப்பு மாதிரி வேலை செய்யறது, நாம மிதிச்சு மேல ஏறி போக வேண்டாமான்னு இவரை கூட்டுக்கு சேர்க்க பார்க்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு யாருக்கோ போனை போட்டு இதோ குடுக்குறேன் அப்படின்னு குடுக்குறாப்ல. அலெக்ஸ் ரொம்ப ஆர்வமா வாங்கி பேசுவார். தன்னை காப்பாத்துறதுக்காக யாரோ பேச போறாங்கன்னு. காதுல வச்சா ஸ்டீஃபனோட குரல். அலெக்ஸ், எனக்கே துரோகம் பண்ணிட்டேல்ல, துரோகத்துக்கு ஒரே தண்டனை தான், அது உனக்கு இப்ப கிடைக்கும்னு கட் பண்ணிட்டார். திரும்பி பார்த்தா கையில சைலன்சர் துப்பாக்கியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு அந்த எடுபடி. ஏண்டா நீ அங்க இருந்து துரோகம் பண்ணலாம், அப்பயே யோசிக்க வேண்டாம் அதே மாதிரி ஒருத்தன் இங்க இருப்பான்ட்டு, தப்பு பண்ணிட்டியேன்னு சொல்லி அலெக்ஸ சுட்டு கொண்டுறாப்ல. அப்புறம் ஜெயில போட்டாங்கல்ல, ஜெயில கிடையாது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கோவர்தனை சேர்த்தாங்கல்ல, அந்த கோவர்தன் இப்ப ரிலீஸ் ஆகி நம்ம ஸ்டீஃபன் நடத்துற ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறாப்ல. சொல்ல போனா பாபி மேல இருக்கிற அத்தனை புகார்களுக்குமான ஆதாரமும் இவர்கிட்ட தான் இருந்தது. அந்த ஆதாரத்தை தான் நம்ம ஸ்டீஃபன் பயன்படுத்தி அவரை ஒரு தேடப்படும் குற்றவாளியாக மாத்தினார். யார? பாபிய, 2வது புருஷனை. ஆசிரமத்துக்கு வந்தா அந்த ஜெயில ஒரு பெரியவரை போட்டாங்கல்ல பிள்ளைங்க 2 பேரு, அந்த ஜெயில் பெரியவர் இப்போ ஆசிரமத்துல தான் இருக்கிறார். ஸ்டீஃபன் அங்கிள் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாருன்னு இவரோட லேப்டாப் பேக்கையே இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகுது ஒரு குழந்தை. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டுக்கட்டா பணம், கூடவே ஒரு லெட்டர். அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பாக்குறார். நீங்க என்ன பத்தி சொன்ன எல்லாமே உண்மைதான், இந்த நாடே பார்த்து பயப்பட வேண்டிய ஆனா பாசம் காட்டுற சர்வாதிகாரி, கொடூர விஷப்பாம்பு நான் தான். நீங்க என்ன பத்தி சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மைதான். நீங்க போய்கிட்டு இருக்கிற வழியில தொடர்ந்து போங்க. சத்தியத்தை தேடுறவங்க தான் இந்த நாட்டுக்கு என்னைக்குமே தேவை. இந்த லெட்டரை படிக்கும் போது நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்படிக்கின்னு போட்டு எல்லுன்னு எழுதியிருக்கிறார். எல்லுனா என்ன அர்த்தம்? லூசிஃபர்னு அர்த்தம் இல்லையா? அது மட்டும் இல்லாம தன்னோட ஆசிரமத்தையும் இனி நீதான் பாத்துக்கணும்னு வேற போட்டிருக்கிறாரு. என்னது கிஃப்ட்னு திரும்பி பார்த்தா இவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க எப்பயோ இவரை விட்டுட்டு வெளியில போயிருந்தாங்க. அவங்க இவரை தேடிங்க வந்திருக்காங்க. எல்லாம் நம்ம ஸ்டீஃபனோட நல்ல எண்ணம் தான். இந்த மாதிரி ஒருத்தனுக்கு துணையா பொண்டாட்டி புள்ள இருக்கணும்னு நினைச்சு குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கிறார். இந்த ஆசிரமத்தை நடத்துறதுக்காக ஆசிரமத்தையும் கொடுத்திருக்கிறார். நடத்துறதுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்திருக்கிறார். கோவர்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. அடுத்து அந்த பக்கம் பார்த்தா முதலமைச்சரோட புள்ள தம்பிகாரன் அடுத்து நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டான். சரி, இப்ப ஸ்டீஃபன் எங்கன்னு பார்த்தா கட்சியை கரெக்டா ஆட்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு இனி இவங்க நாட்டை நல்லபடியா நடத்துவாங்கன்னு நம்பி அவர் இந்த நாட்டையே காலி பண்ணி எங்கேயோ போயிட்டார். ஸ்டீஃபன் எங்கிறது இப்ப யாருக்குமே தெரியாது. எங்கேயா இருக்காருன்னு பார்த்தா எங்கேயோ ஒரு ஹெலிகாப்டர் ஒரு பனி பிரதேசத்துல பறந்துகிட்டு இருக்குது. அங்க எப்பவுமே வேட்டி சட்டையில
பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஸ்டீஃபன் கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கிறார். அப்ப நம்ம பிருத்திவிராஜுக்கு ஒரு கால் வருது. அந்த பக்கம் ஒரு பெரிய டானு கால் பண்ணி பேசுறாரு. நாங்க போதைப் பொருளை இறக்குமதி பண்ணுவோம், ஏற்றுமதி பண்ணுவோம், அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு, தடுக்கிறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு ஓவரா சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த காலை வாங்கி நம்ம ஸ்டீஃபன் தான் பேசுறாப்ல. இந்த பக்கம் அதுக்குள்ள இவரு, அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரடா நீங்க, என்னையே மிரட்டுறதுக்கு, யாரா நீங்க, ஒசாமாவோட புள்ளையா, தாவூத்தோட குடும்பமா, யாரா நீங்கன்னு கேட்கும்போது ஆப்ராம், குரேஷி ஆப்ராம்னு சொன்னதும் அந்த மனுஷன் அப்படியே அரண்டு போறாப்ல. எது குறைசி ஆப்ராமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே போட்டிருந்தாங்கல்ல, நிறைய தங்கத்தையும் வைரத்தையும் கடத்தி மிகப்பெரிய ஒரு இருட்டு சாம்ராஜ்யத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறவர் தான் குறைஷி ஆப்ராம்னு. அவரோட கம்பெனி தான் எம்என்எம். அந்த கம்பெனில இருந்து தான் இவங்க கட்சிக்கு தொடர்ந்து ஃபண்டிங் வந்துகிட்டே இருந்தது. இது யாருக்குமே தெரியாது. கடைசியில இந்த உண்மையை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அவர் கையில போட்டிருக்கிற மோதிரத்தையும் கவனிங்க, ஏன்னா அடுத்த பாட்டுல இது ரொம்ப முக்கியமா காட்டுவாங்க. கத்து காட்டு போறாப்ல. பிருத்திவிராஜ் ஒரு கூலிப்படையின் தலைவர்னு சொன்னோம்ல, அந்த கூலிப்படையை நடத்துறதும் சாட்சாத் நம்ம குரேஷி ஆப்ராம் தான். முதலமைச்சரோட வளர்ப்புல வீட்டுல வளர்ந்துகிட்டு இருந்தவர் அடுத்த ஆசிரமத்துக்கு மாத்தப்பட்டார். ஆசிரமத்துல சில வருடங்கள் இருந்துட்டு நான் பொழப்பு தேடி போறேன்னு வெளிநாட்டுக்கு போனாரு நம்ம ஸ்டீஃபன். கிட்டத்தட்ட 18 வருஷம் வெளிநாட்டுல என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் திரும்பி வரும்போது அப்பா இவரை எம்எல்ஏ ஆக்கிட்டாப்ல. சரி, நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு இவர் இருந்துட்டார். அந்த இடைப்பட்ட அந்த 18-20 வருஷத்துல இவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார்ன்றது யாருக்குமே தெரியாது. அந்த இடைப்பட்ட வருஷத்துல தான் இவரு குரேஷி ஆப்ராம்னு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எங்க இந்த போதைப் பொருள் விஷயம் வெளியில வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு ஆளா போறது குரேஷி ஆப்ராம் தான் போல தெரியுது. லூசிஃபரோட வேட்டை தொடரும்ன்றாப்ல ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு.